கிறிஸ்துக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்ம ஏற்கனவே தீர்க்க தரிசனங்களை நேற்றைய தினத்துல கூட படிச்சிருக்கிறோம். அந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஒட்டி போற ஒரு தீர்க்க தரிசனம் தான் இன்றைய நாள்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பாடத்தின் தலைப்பு யாகேல். இப்போ இதோட பின்னணியை நான் முதல் உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறமா ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு போகலாம். இஸ்ரேல் மக்கள் ஏகூதோட மரணத்துக்கு பின்னாடி மீண்டும் தேவனோட பார்வையில் ஒரு தீமையான காரியங்களை செய்ய தொடங்குவாங்க. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் எல்லாருமே இஸ்ரேல் மக்களை எடுத்துன்னு போய் ஒரு ராஜா கிட்ட கொடுத்துறாரு. அந்த ராஜாவுக்கிட்ட ஒரு படை தளபதியும் இருக்கிறார். அந்த படை தளபதி தான் யாரு? சிசேரா. இப்போ சிசேரா எப்படி இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு படை தளபதியா இவர்கள் மேல் ஆளுகை செய்து வந்து கொண்டு நிற்கிற காலப்பகுதி. அப்போ இவங்க மீண்டும் எந்திரிச்சு தேவனுக்கிட்ட எப்பொழுது போல கேட்குவாங்க. அப்ப தேவன் என்ன செய்வாரு? இவர்களுக்காக என்று ஒரு நியாயாதிபதி எழுப்புவார். இது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? வழக்கமாக இப்படித்தான் இருந்துச்சு. வாசிக்கலாம் வசனம், அதிலே 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இப்ப எவ்வளவு வருஷம் கொடூரமா இவங்கள மேல ஆளுகை செஞ்சுன்னு இருக்கிறானா? 20 வருஷம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கினே வாங்க. இப்போ இவங்க மீண்டும் போய் தேவனுக்கிட்ட கேட்ட உடனே தேவன் என்ன செய்யறாருன்னா, ஒரு பெண் நியாயாதிபதியை எழுப்புறாரு. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடமே ஒரு பெண் எப்படிலாம் நடந்துன்னு போறாங்கன்னு சொல்லி. ஒரு பெண் நியாயாதிபதி மட்டுமல்ல, ஒரு தீர்க்கதரிசி கூட. அவங்க யாரும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், தெபோராள். இப்போ தெபோராள் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேரிச்சப்பழம் மரத்து கீழே தான் உக்காந்துக்குன்னு அவங்க நியாயம் விசாரிச்சுக்குன்னு வந்து நிற்பாங்க. அவங்க உட்கார்ந்து நிற்கிற அந்த இடம் இருக்குது இல்லைங்களா, அது கூட நம்மளுக்கு வேதத்துல போடப்பட்டிருக்கும். நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு வசனமா வாசிட்டு நிதானமா தான் நம்ம போக போறோம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபராள் என்னும் தீர்க்க தரிசியானவள் இஸ்ரேலை நியாயம் விசாரித்தாள். சரி, இப்ப இவங்க தான் நியாயம் விசாரிச்சுன்னு வந்து நிற்கிறாங்க. இப்ப இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மலை நகரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம், எப்ராயிம் அப்படின்ற ஒரு இடம். அங்க ராமாவுக்கும் பெத்தேலுக்கும், நான் சொல்றதெல்லாம் ஒவ்வொன்றா ஞாபகம் வச்சுக்கினே வாங்க. ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் மத்தியில உட்காந்துக்குன்னு இவங்க என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, நியாயம் விசாரிச்சுன்னு வந்து நிற்பாங்க. அதனால நிறைய பேர் போய் தெபோராளு கிட்ட ஆலோசனை கேட்கறது ஒரு வழக்கமா இருந்துச்சு. அதே நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாருக்கிட்ட தான் அணுகி போனோம்? தெபோராளு கிட்ட தான் போனோம். தெபோராளை பார்க்கும்போது ஞானம் இருந்துச்சா, நேர்மை இருந்துச்சா, ரொம்ப தைரியம் கொண்ட ஒரு பெண்மணியாக இருந்தாங்களாம். வாசிக்கலாம் அதுலயே 5ஆம் வசனம். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபராளின் பேரீச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துலதான் இவங்க என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க? நியாயம் விசாரிக்கிறதுக்கு போவாங்க. தெபோரால வசனம் எப்படின்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஒரு தாயாக இருந்தாங்க. படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அதுல 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கும். டெபோராள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஒரு தாயா இருப்பாங்க. தெபராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரேலின் கிராமங்கள் பாழாய் போயின. அப்போ இவங்க இருக்கும் போது இஸ்ரேல் கிராமங்கள்லாம் என்ன இருக்குதுங்க? பாழாய் போயின்னு இருக்கிற அந்த கால பகுதியில தெபோராலும் தாயாக இருக்கிறாங்க, நியாயம் விசாரிச்சு கொண்டு வந்து இருக்கிறாங்க, ஒரு பெண் தீர்க்கதரிசியா கூட இருக்கிறாங்க. புரியுதுங்களா இதோட பின்னணி? அப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கும் போது ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, உடனே தெபோராள் எந்திரிச்சு யார கூப்பிடுறாங்கன்னா, பாராக்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்களாம். ஆனா ஏன் பாராக்க கூப்பிடுறாங்க அதுவும் நம்மளுக்கு பின்னணி இப்ப தெரியாது, ஆனா பாடத்தோட முடிவுல நம்மளுக்கு தெரியும். இப்போ தெபோராள் இருக்கிறது இந்த பகுதி, புரியுதுங்களா? பெத்தேலும் ராமா. ஆனா பாராக் எங்க இருக்குவாருன்னா மேல் பகுதி, இங்க இருக்குவார் பாராக். அங்கத்துல இருந்து பாராக்க கூப்பிடுவாங்க. இந்த வசனத்தெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பாராக்கு நேரா வருவாரு. இவர் எங்க இருக்குவாருன்னா கெதேஷ் அப்படின்ற ஒரு பகுதி. அது எங்க இருக்குன்னா நப்தாலி. இந்த ஊர் இந்த பட்டணங்கள் பேர் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆவிக்குரியவைகளை நாம் சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரிய வரும். அப்போ நப்தாலி பகுதியில தான் இவர் இருக்கிறார், பாராக். இப்போ டெபோராள் எங்க இருக்கிறாங்க? டெபோராள் கீழே இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு. இப்போ பாராக் நேரா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, டெபோராளை சந்திக்கிறதுக்கு பாராக்கு தொடர்ந்து போவாங்க. இப்ப ஏன் பாராக்க கூப்பிடுறாங்க டெபோராள் தெரியாது, ஆனா பட்டணங்கள்லாம் எப்படி இருக்கா? ரொம்ப பாழாய் போயிருக்கு. இந்த பாராக் வராருன்னு தெரிஞ்ச உடனே இந்த செய்தி யாருக்கு போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிசேராவுக்கு போயிருக்கு. ஆனா டெபோராள் முதல் பாராக்க கூப்பிட்டு பாராக்கு கிட்ட ஒரு செய்தி, ஒரு வேலையை கொடுக்குவாங்க. இந்த மாதிரி நீ இஸ்ரேலுக்கு
நீ சார்பாக நீ என்ன பண்ணும், நீ போய் போரிடணும், உன் கூட 10,000 பேரை கூப்பிட்டு நீ போகணும்னு சொல்லிட்டு ஒரு வேலையை யார் கொடுக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா தெபோரால் கொடுக்குவாங்க. அந்த வசனத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா வாசிக்கலாம். அதுலயே 7ஆம் வசனம். நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார். பாருங்க, இப்போ என்ன கட்டளைன்னு பாத்தீங்கன்னா, யார் கூப்பிடுறதா யாபின வர வைக்கிறது யாரா? இல்ல, அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. தெபோரால் கர்த்தரோட வார்த்தையை சொல்லின்னு இருக்குவாங்க. யாருக்கிட்ட? பாராக் கிட்ட. அப்பனா சிசேராவை கூட்டி சேர்க்கிற வேலை யார் செய்யற வேலை? இல்ல, அந்த வசனத்துல மீண்டும் நான் சொல்றேன், தெபோரால் கர்த்தரோட வார்த்தையை பாராக் கிட்ட சொல்லுவாங்க. கர்த்தர் சொல்லுகிறது நான் கூட்டி சேர்க்கிறேன். அப்பனா யார் கூப்பிடுறது யாபின? தேவனை கூப்பிடுறார். புரியுதா? அப்பனா யாபின வர சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் தான் வர வைக்கிறார். புரியுதா? வசனம் புரியுதா இல்லைங்களா? அப்ப தேவனை யாபின கூப்பிடுவாரு. இன்னொரு பக்கத்துல இருந்து யார அனுப்ப போறாரு? பாராக்க அனுப்புவார். ஆனா பாராக்கு இப்போ பாராக் என்ன சொல்லிடுவாருன்னா, நான் போறேன், ஆனா நீங்க என் கூட வந்தீங்கன்னா நான் போவேன், நான் தனியா என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். அப்ப பாராக்கோட விசுவாசம் யார் மேல அதிகமா இருக்கு? தெபோராலின் பிரசன்னத்தின் மேல் இருக்கு. புரியுதுங்களா? தெபோரால் கூட வந்தா யார் போவாங்க? பாராக் போவார். தெபோரால் கூட வரலன்னா பாராக் போக மாட்டாங்க. அப்போ பாராக்கோட விசுவாசம் தெபோராவில் பிரசன்னத்தின் மேல் இருக்கு. இப்போ தெபோரால் ஒத்துக்கிறாங்க, சரி நான் என்ன பண்றேன், நான் கூட வர, ஆனா இந்த கணம் எது, இந்த ஜெயத்தோட கணம் உனக்கு கிடைக்காது, அதுக்கு பதிலாக அந்த கணம் யாருக்கு போகுமா? ஒரு பெண்ணை போய் அந்த கணம் சேரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. புரியுதா நான் சொல்றது? அப்படின்னா ஒரு பெண்ணை போய் சேரோம்னா இந்த முழு கணமும் யாருக்கு தான் போவோம்னா ஒரு பெண்ணிடத்தில் போகும். ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பாடத்தோட தலைப்பே யாகேல். அப்போ யாகேல பத்தி ஏதோ ஒரு தீர்க்க தரிசனத்தை தெபோரால் என்ன பண்ண தொடங்குறாங்கன்னா, யார்கிட்ட சொல்ல தொடங்குறாங்க? இந்த பாராக் கிட்ட சொல்ல தொடங்குறாங்க. சரி, சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நீ ஜெபுலோன்ல இருந்தும் நப்தாலில இருந்தும் 2 கோத்திரம், இந்த 2 கோத்திரத்துல இருந்து 10,000 பேரை கூப்பிட்டுன்னு இப்ப யாருக்கு விரோதமா போ, எதிர்கொண்டு போ அப்படின்னு சொல்றாருன்னா சிசேராவுக்கு எதிர்கொண்டு போன்னு சொல்லிட்டு பாராக்கு அந்த கட்டளை பிறப்பிக்கப்படுது. இப்ப பாராக்கும் என்ன செய்யறாருன்னா, உடனே அவரும் எந்திரிச்சு நேரா மீண்டும் அவர் எங்க தங்கி இருக்கிறாரு? கெதேஷ் அப்படின்ற ஒரு பகுதியில இருக்கிறார். அங்க இவர் புறப்பட்டு போனோம். அங்க போய் யாரை இவர் கூப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா 10,000 பேரை வர வச்சுறாரு. இப்ப கூட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 10,000 பேர் கூட இருக்கிறாங்க. கூட வேற யாரும் கூட இருக்கிறது? பாராக் கூட, டெபோராலும் கூட தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் பாராக்கு 10,000 பேர் டெபோரால் வந்துன்னு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் யார் வந்துன்னு இருக்கணும்? சிசேரா வந்துன்னு இருக்கணும். இப்ப இவங்க 2 பேருமே சந்திக்கிற இடமெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இவங்க எங்கிட்ட இருந்து வராங்கன்னு பாத்தீங்கன்னா தாபோர் மலையில இருந்து வருவாங்க. வாசிக்கலாம் ஒரு 2 வசனங்கள். அதுல 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோடே போனான். தொபராலும் அவனோட கூட போனாள். அந்த 10,000 பேர்னா புரியுது இல்லைங்களா? அது 10,000 பேர் தான். அப்ப இவங்க எல்லாருமே கூட வந்துன்னு இருக்கிறாங்க. மறுபக்கத்துல இவர்கிட்ட எவ்வளவு பேர் இருக்கிறாங்களா? சிசேரா கிட்ட 900 ரதங்கள், அதுவும் இரும்பு பூட்டின ரதங்கள். அப்ப இரும்பு ரதங்கள்லாம் எப்படி இருக்குங்க? ரொம்ப உறுதியா இருக்கோ, ரொம்ப வல்லமையா இருக்கோ. அந்த இரும்பு ரதம் ஒரு மேல அப்படியே ஏத்தினே என்ன பண்ணலாம், போயிடலாம். ஆனா மறுபக்கத்துல பாராக் கூட வந்து இருக்கிறவங்க இந்த மாதிரி எதுனா இரும்பு ரதத்தை வச்சுன்னு இருக்கிறாங்களா? இல்ல, அவர்களுக்கிட்ட ஏதோ ஒரு கால்நடையாக குதிரை கூட இருந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வசனம் இல்லை. ஆனா 10,000 பேர் சேர்ந்துட்டாங்க. உயிரே போனா கூட என்ன பண்ணலாம், சண்டை போடலான்னு ஒரு பக்கம் வந்து இருக்கிறாங்க. மறுபக்கத்தில் சிசேரா இப்ப போகணும். இப்ப எப்படி சண்டை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வாசிக்கலாம் அதுலயே 13ஆம் வசனம். சிசேரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய ஆரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு மேப் காமிக்கிறேன். இதை நீங்க கவனிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இப்போ சிசேரா எங்க இருக்கிறாருன்னா இங்க இருக்கிறார், ஆரோசேத். இது புறஜாதிகளின் பட்டணம். இவரு நம்மளுக்கு டெபோரா அவங்கலாம் மேல இருக்குவாங்க. இவங்க எங்க சந்திக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இது தாபோர் மலை இந்த பகுதியில இருக்கோ. இவங்க சந்திக்கிற இடம் இந்த கீஷோன் பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குன்னா ரிவர்னு அர்த்தம். அந்த பள்ளத்தாக்குல தான் இவங்க என்ன பண்ணணும், சந்திக்கணும். இங்க இன்னும் வேற இனம் கூட இருக்குங்களா? மலை இருக்கா? அப்பனா மலைக்கும்
பள்ளத்தாக்குக்கும் சண்டை நடக்குது. இப்போ உங்களுக்கு உடனே சப்ஜெக்ட் கொஞ்சம் புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்போ மலைக்கும் பள்ளத்தாக்குக்கும் ஒரு சண்டை. இப்போ இந்த இடத்துல தான் என்ன பண்ணின்னு இருக்கிறாருன்னா கூட்டி சேர்த்துன்னு இருக்கிறார். இப்போ இவங்களோட குதிரை எல்லாமே இங்கத்துல இருந்து புறப்பட்டு போயின்னு இருக்குது. பாராக் இங்க மேல இருக்கிறார். இப்போ இவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் இருக்கிற இடம் அந்த கிதேஷ். அங்க இருந்து என்ன பண்ணோம், நேரா இந்த தாபோர் மலை கிட்ட வரணும். இப்போ இவங்க 2 பேருமே இந்த இடத்துல தான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, சந்திக்கிறாங்க. புரிஞ்சுச்சா? இப்போ மேலத்துல இருந்து யார் வந்து இருக்குது, தாபோர் மலையில இருந்து கீழே இறங்கணும். யாரு? பாராக்கும் அவர் கூட இருக்கிறவர்கள். சிசரா என்ன பண்ணோம்னா பள்ளத்தாக்குல இருந்து மேல போகணும். அப்பனா இவங்க மேலத்துல இருந்து கீழே இறங்குறாங்க, இவர்கள் கீழே இருந்து மேல போறாங்க. அதுதான் அந்த சண்டை. வாசிக்கலாம் அதுலயே 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தெபராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். சரி, இப்ப பாராக் போயின்னு இருக்கிறாரு. பாராக் முன்னாடி யார் போயின்னு இருக்கிறது? அந்த வசனத்துல இருக்கு இல்லீங்களா, கர்த்தர் உனக்கு முன்னாடி புறப்பட்டு போறார். புரியுதா? அப்ப பாராக்குக்கு முன்னாடி யார் போயின்னு இருக்கிறது? கர்த்தரே போயின்னு இருக்கிறாரு. இந்த நாள் உனக்கு என்ன கிடைக்குமா, உனக்கு விஜயம் கிடைச்சிடும். அப்பனா அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு இவர்களுக்கு ஜெயமும் தேவன் கொடுக்க போறார். இப்போ இந்த மாதிரி இவங்க புறப்பட்டு வந்து இருக்கிறாங்க. கீழத்துல இருந்து யார் போயின்னு இருக்கிறது? சிசேரா போயின்னு இருக்கிறாரு. இவர் பக்கம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 900 பேர். அதுவும் என்ன மாதிரி ரதங்கள் இருக்கா? இரும்பு ரதங்கள். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல. 4ஆம் அதிகாரத்துல நம்மளுக்கு விஷயமே கிடையாது, எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் ஒண்டி கொடுக்கப்பட்டிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல உங்களுக்கு பட்டயம் அப்படின்னு வரும். வசனத்தை வாசிக்கலாம். ஆனா ஏதோ ஒரு சம்பவம் நடந்து இவரோட 900 ரதங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த ரதங்கள் எல்லா ரதமும் ஒடிஞ்சு போயிடுமா, சுக்குள் நூறாயிடுமா. இவங்க எல்லாருமே ரதத்தை விட்டு ஓடி இருக்குவாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்ன நடந்திருக்குதுன்ட்டு பின்னாடி நம்ம பார்க்கலாம். புரியுது இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமா நிதானமா நம்ம பார்த்துட்டு போயிருக்கிறோம். வாசிக்கலாம் வசனம் அதிலேயே 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். ஏன் இவங்க கால்நடையா ஓடணும்? ரதத்துல வந்து இருக்கிறாங்க. எது வேகம், எது பாதுகாப்பு? அப்ப அதெல்லாத்தையும் விட்டு போறாங்கன்னா அங்க ஏதோ ஒண்ணு என்ன இருக்குங்க, ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்ட்டு நம்மளுக்கு 4ஆம் அதிகாரத்துல இல்ல. ஆனா உங்களுக்கு ஆங்கிலத்துல நான் ஒரு வார்த்தை ஒண்டி காமிக்கிறாங்க என்ன நடக்குதுன்ட்டு. பின்னாடி அதை கண்டுபிடிக்கலாம் என்னன்னு. ஆங்கிலத்துல என்ன வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா பேனிக் அப்படின்னு வந்திருக்கோம். பேனிக்னா பீதி ஆயிட்டாங்களாம், பயந்துட்டாங்களாம். ஏதோ ஒண்ணு பயப்படுற மாதிரி என்ன இருக்கு, சம்பவம் நடந்திருக்கு. அதனால இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்களோட ரதங்களை விட்டு அப்படியே ஓட தொடங்கி இருக்கிறாங்க. பின்னாடி யார் ஓடின்னு இருக்கிறது? இல்ல, முன்னாடி சிசேரா கால்நடையா ஓடின்னு இருக்கிறாரு. கூட வந்தவங்க எல்லாருமே ரதத்தை விட்டு அவங்கவுங்க ஓடின்னு இருக்கிறாங்க. பாராக் கூட வந்தாங்க இல்லைங்களா, மீதி ஒரு 10,000 பேர். அவர்கள் எல்லாருமே புறப்பட்டு போய் இந்த 900 பேரை எல்லாருமே சாகடிச்சுறாங்க. யாருமே அன்னைக்கு மீதியாவில். இந்த சிசேரா மட்டும் என்னாராருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஓடி போய் இப்பதான் யார் வீட்டுல தஞ்சம் அடைகிறாருன்னா நம்மளுக்கு யாகேலோட வீட்டுல போய் தங்கிட்டு போறாரு. இப்ப நேரா நம்ம வாசிக்கலாம். யாகேல் யாருன்னா, யாகேல் வந்து இஸ்ரேல் வம்சத்தார் அல்ல, ஒரு புறஜாதி ஸ்திரீ. அந்த புறஜாதி ஸ்திரீ யாருன்னா கேனியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கீனைட்ஸ் அப்படின்னு. அவங்க கூடாரத்துக்கு இவர் ஓடி போயிடுறாரு. வாசிக்கலாம் அதுலயே அடுத்த வசனம், 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஒபாபின் புத்திரராயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்டே இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். சரி, இது ஒரு சின்ன கேள்வி. மோசேவோட மாமா பேரு ஓபாபா, வசனத்துல இருக்கே. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது அவங்க மாமா இல்ல. அது என்ன வரணும்னா மைத்துனன், அப்படின்னா சன்னின்லான்னு அர்த்தம். மோசையோட மைத்துனன், அவரோட மாமனாரோட, மோசைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா மைத்துனன், அந்த சந்ததி. இதோட பின்னணின்னு அவங்களுக்கு சுருக்கமா சொல்லின்னு போயிடுறேன். மோசே வந்து வனாந்திர பயணத்துல வந்து நிற்பார். வந்து நிற்கும் போது அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சந்ததியை பத்தி படிச்சுன்னு இருக்கிற இல்லைங்களா, இவர் எதிர்கொண்டு மோசே கிட்ட வருவார். யாரு? ஹோபாப் வருவார். அப்போ மோசே ஒரு நாள் கேட்குவார், நாங்க வனாந்திர பயணத்துல போயின்னு இருக்கிறோம், உனக்கு இந்த வனாந்திரம் எல்லாம் என்னவா இருக்கு, நல்ல வழி தெரியும், அதனால எங்க கூட நீ என்ன பண்ணிடு, நீ எங்க கூட வா, எங்களுக்கு வந்து நீ வழி காமி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அப்போ ஹோபாப் என்ன சொல்வாருன்னா, இல்ல நான் வரமாட்டேன், நான் என்ன பண்ணோம், நான் தனியா போறேன். அப்போ மோசஸ் என்ன சொல்வாருன்னா, எங்க கூட நீ வந்தினா
எங்களுக்கு தேவன் எந்தெந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரோ அந்த ஆசீர்வாதத்துல உங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பங்கை கொடுக்குவோம்னு சொல்வாரு. அப்போ ஹோபாப் ஒத்துக்குன்னு அவர் என்ன பண்ணுவார்னா மோசே கூட வர தொடங்குவார். நீங்க இதை பின்னாடி வாசிக்கலாம், என்னாகமம் 10ஆம் அதிகாரம் அதுல முழுமையா வரும். இந்த வசனத்தை இப்போ வாசிக்க வேணாம். இப்போ இந்த சந்ததியில தான் யார் வந்திருக்கிறது, யாகேல். புரியுதா? அப்ப இந்த சந்ததியில தான் யாகேல் வந்திருக்கிறாங்க. நேரா இவர் எங்க ஓடின்னு இருக்கிறாரு, சிசேரா யாகேலோட வீட்டுக்கு ஓடின்னு இருக்கிறாரு, அதாவது கூடாரத்துக்கு ஓடின்னு இருக்கிறாங்க. இப்ப யாகேல் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பார்த்தா யார் வந்திருக்கிறதா, சிசேரா வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா யாகேலோட அந்த வம்சம் இருக்கிறாங்களா கீனியர்கள், இந்த கீனியர்களுக்கும் கானானு ராஜா பார்த்து இல்லைங்களா யாபின், அவங்க 2 பேருக்குமே நல்ல ஒற்றுமை இருக்கு. அதனால இவர் சிசேரா என்ன நினைச்சுக்கிறாருன்னா, இந்த கீனியர்களோட இந்த கூடாரத்துல நான் வந்து பிரவேசிச்சிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், எனக்கு எதுவுமே நடுக்காதுன்னு சொல்லிட்டு வந்து இங்க ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, இவருக்கு என்னவா இருக்கா, ஓடி வந்ததுல ரொம்ப தாகமா இருக்கு. நேரா போய் யாகேலு கிட்ட தண்ணி கேட்க போறாரு. வாசிக்கலாம், அதுலயே 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாய் இருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். இப்போ என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தண்ணியை கேக்குறாங்க. ஆனா என்ன கொடுக்குறாங்களா இவங்க, தண்ணிக்கு பதிலாக பாலை கொடுத்த உடனே குடிச்சு இப்போ உள்ள போயிட்டா, அந்த கூடாரத்துக்குள்ள போயிட்டா இவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு. அதனால இவர் உள்ள போய் மேல பிளாங்கெட், அதாவது அந்த போர்வை எல்லாம் போத்தி நீ என்ன பண்ணு, நீங்க நல்லா படுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு யாகேல் யார் என்ன பண்றாங்கன்னா படுக்க வச்சிடறாங்க. இப்போ சிசேரா என்ன சொல்றாருன்னா, சரி நான் இங்க படுத்துக்கிறேன், யாராவது என்னை தேடின்னு வந்தாங்கன்னா உன்னை கேட்டாங்கன்னா, இந்த சிசேரா இங்க வந்திருக்கிறேன்னு கேட்டா நீ என்ன சொல்லு, பொய் சொல்லு, நான் கேட்டா நான் இங்க இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லுன்னு சொல்லி போய் என்ன பண்றாருன்னா அந்த கூடாரத்துக்கிட்ட நில்லுன்ட்டு சொல்லிடுறாரு. யாகேலும் போய் வெளியே நிக்கிறாங்கோ, சிசேராவும் என்ன பண்றாருன்னா நல்லா உள்ளோ தூங்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப ஆழ்ந்த நிதிரைக்கு போயிட்டாரு. நான் ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்கிறாரு. இப்ப என்ன கிடைச்சிருக்கு இவருக்கு, தண்ணிக்கு பதிலாக பாலே கிடைச்சிருக்கு. அதனால மேல போர்வெல்லாம் இருக்கு, நல்லா படுத்து தூங்கின்னு இருக்கும் போது இப்போ யாகேல் மொல்லமா வராங்க. வந்து ஒரு சம்மட்டியும் அப்புறமா இவங்க கூடாரத்தை அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஆணி அடிக்குவாங்க. அது டென்ட் பிக் அப்படின்வாங்க. அதாவது நாம செவர்ல அடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்ல, உங்களுக்கே தெரியும், நல்லா நீட்டமா இருக்கும். அந்த ஆணி எடுத்துன்னு வந்து நேரா என்ன செய்வாங்கன்னா சிசேராவின் இந்த பகுதி தலன் போட்டிருக்கோ, இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்பிள்னு அர்த்தம், இங்க அடிச்சிடுவாங்க. வாசிக்கலாம் வசனம், அதுலயே 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். இப்போ என்ன ஆயிட்டான்னு பாத்தீங்கன்னா அவன் செத்து போயிட்டா. இதோட சிசேராவோட கதை முடியுது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து முடிக்கலாம். ஆனா இவங்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. இவங்கெல்லாம் யூதர்களோடவே வந்தாங்க இல்லைங்களா, கீனியர்கள் பார்த்தோம் இல்லைங்களா. நியாய பிரமாணத்துல ஒரு பிரமாணம் இருக்கு. ஒரு பிறனோட மனைவியோட வீட்டுல பிரவேசிக்கும் போது இன்னொரு ஆண் உள்ள போய் ஏதாவது தவறு நடிஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமாணம் கூட இருக்கு. வசனத்தை வாசிக்கலாம், அதுலயே உபாகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோடே ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோடே சயனித்த மனுஷனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். இப்படியே தீமையை இஸ்ரேலில் இருந்து விலக்க கடவாய். அப்போ ஒரு பிரமாணமும் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். ஒரு கூடாரத்துல வேறொரு மனைவியும் இன்னொரு ஆணும் இருக்கிறாங்கோ, வேற யாருன்னா கண்டுபிடிச்சாங்க, நாங்க எந்த தப்பும் நடுக்கலனா கூட கூப்பிட்டு போய் நிக்க வைக்குவாங்க. இஸ்ரேல் சமூகத்துக்கு முன்னாடி ஆசாரிப்பு கூடாரத்துல எடுத்து போய் நிக்க வைப்பாங்க. அப்ப அந்த ஆசாரியர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி எடுத்துக்கின்னு அப்புறமா ஆசாரிப்பு கூடாரத்தோட தரையில இருந்து மண் எடுக்குவார். மண் எடுத்து அதுல கரிச்சிட்டு ஒரு சுருள் எடுக்குவார். அந்த சுருள்ல சாபம் எல்லாம் எழுதி அந்த தண்ணியில கரிசிடுவாங்க. கரிசி அந்த பெண்மணியை கூப்பிட்டு குடிக்க சொல்லுவாங்க. ஒருவேளை தவறு செஞ்சிருந்தா அந்த பெண்ணுக்கு வயிறு வீங்கி செத்து போயிடும். இப்படிதான் கண்டுபிடிச்சாங்களா. அப்ப அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரமாணத்தின் பிரகாரம் செய்ய வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த இடத்துல யாகேல் என்ன செய்யறாங்கன்னா வந்திருக்கிற சிசேராவை சாகடிச்சிட்டாங்க. பின்னாடி யார் துரத்தின்னு வந்து நிற்கிறது, பாராக் துரத்தின்னு வராரு.
பாராக் வந்த உடனே, வா நீ தேடி வந்திருக்கிற சிசேரா இந்த இடத்துல செத்து மடிஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி கூப்பிட்டுன்னு போய் சிசேராவை காமிச்சிடுவாங்க. இதுக்கப்புறமா இஸ்ரேல் படிப்படியாக யாபினுக்கு பலம் ஆயிடுவாங்க. யாபின் எப்படி இருந்தா? ரொம்ப பலசாலியா இருந்தா. யாபினோட பலம் எதில் இருந்தது? சிசேரால இருந்தது. சிசேராவோட பலம் எதுல இருந்தது? 900 ரதங்கள் இருந்தது. புரிஞ்சுச்சுங்களா? அந்த ரதம் முடிஞ்ச உடனே சிசேராவோட பலம் போச்சு. சிசேரா மறிச்ச உடனே யாபினோட பலமும் போச்சு. அப்புறமா படிப்படியாக இஸ்ரேல் மக்கள் யாபினை அப்புறமா பின்னாடி ஜெயிச்சு யாபினையும் சாகடிச்சிடுவாங்க. யாபினும் என்னாயிடுவான்னு பாத்தீங்கன்னா கடைசியில அவனும் மாண்டு போயிடுவா. இஸ்ரேல்ல ஒரு சமாதானம் வந்திருக்கு. 40 வருஷம் இஸ்ரேல்ல ஒரு சமாதானமான பகுதி. இப்போ இது வரைக்கும் பார்த்திருந்த ஒரு சின்னமா இன்னொரு சுருக்கம் பார்க்கலாமா? பார்த்துட்டு இதுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய விஷயத்துக்குள்ள நம்ம போகலாம். முதல் இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு வருஷம் துன்புறுத்தப்படுகிறார்கள்? 20 வருஷம். யாரால்? சிசேரானால. சிசேரா யாருன்னு பாத்தீங்கன்னா அவனும் ஒரு படை தளபதியா இருக்கிறான். அவனுக்கிட்ட 900 இரும்பு ரதங்கள் இருக்கு. அப்புறமா இவங்க பட்டணங்கள் எல்லாம் பாலா போயிருக்கும் போது டெபோராலும் அங்கதான் இருக்கிறாங்க. பேரிச்ச மலத்து கீழே உட்காந்துக்கு நியாயம் விசாரிச்சுன்னு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல யார கூப்பிட்டுன்னு சொல்றாங்க? பாராக். அப்ப பாராக்கும் வராரு. பாராக்கு கூட 10,000 பேரும் கூட புறப்பட்டு நேரா எங்க போறாங்கன்னா தாபோர் மலை கிட்ட போறாங்க. இவர் எங்க வராரு? இவர் ஒரு பள்ளத்தாக்கு கிட்ட வந்து அந்த இடத்துல சங்கரமாயி கடைசியில யார் கையில தான் சிசேரா செத்து போயிட்டாரு? யாகேல் கையில செத்தாரு. புரியுது இல்லைங்களா? இப்போ இந்த பகுதியை நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே படிக்கிற மாதிரி தான் ஆவிக்குரியவைகளோட சம்பந்தம் படுத்தி காமிக்கிறோம். இல்லைன்னா விசேஷம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பாடத்தோட சத்தியத்தை தேவன் நேற்று தினத்திலே கொடுத்துட்டார். நேற்று ராத்திரி படிச்சு இல்லைங்களா ஜெக்கேரியா, அதுலயே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிழல் பொருள் வச்சு நம்ம முன்னாடி காமிக்கிறார். அப்போ இன்னைக்கு பார்த்திருக்கிற இவ்வளோ கதாபாத்திரங்களை ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை நம்மளால் வெளியெடுக்க முடியும். முதல் யாரை கண்டுபிடிக்கலாம்? டெபோரால். டெபோரால் யாரை அடையாளம் படுத்தி காமிக்கிறார், அல்லது டெபோரால் யாரை குறிக்கும்? நல்லா கவனிங்க, ரொம்ப ட்விஸ்டா வரும். நான் சில க்ளூ எல்லாம் கொடுத்துன்னு போறேன். யார் டெபோரால்? டெபோரால் முதல் யாரா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஒரு தாய். ஆமாவா இல்லையா? இஸ்ரேலுக்கு ஒரு தாய். அடுத்தது நியாயாதிபதி. மூணாவது ஒரு தீர்க்கதரிசி. அப்புறமா இன்னும் சொல்ல போனா ராணுவ தலைவியா இருந்தாங்களா? ராணுவ தலைவினா ஒரு மிலிட்டரி லீடர் மாதிரி கூப்பிட்டு போய் வழி நடத்தினாங்க. கடைசியில ஒரு பாட்டு கூட என்ன பண்ணிருப்பாங்க? டெபோரால் பாடி இருப்பாங்க. அதுதான் நம்ம படிக்கிற 5ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்துல ஒரு பாட்டு கூட டெபோரால் எழுதியிருப்பாங்க. அப்போ ஒரு பாடல் கூட டெபோரால் என்ன செய்யறாங்கன்னா பாடுறாங்க. இப்ப இது யாருக்கு பொருந்தி வரும்? நல்லா கவனிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு க்ளூ என்னதான் கொடுக்குறேன். முதல் பாருங்க, இஸ்ரேலுக்கு தாய். யார் இஸ்ரேலுக்கு தாய்? வசனம் இருக்கா? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அவரோட முதலாம் வருகையிலே சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளை எப்படி அவரோட சிறுகீழ் கூட்டி சேர்க்கிற மாதிரி நானும் என்ன பண்ணிருக்கிறவங்கள எத்தனை வாட்டி கூட்டி சேர்த்திருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து கூட எந்த நிலைமையில தான் இருக்கிறாருன்னா ஒரு தாய் ஸ்தானத்துல தான் இருக்கிறார். அந்த இடத்துல மட்டுமல்ல, ஏசாயால கூட சொல்லப்படும். ஏசியா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆனா இந்த வசனத்தை படிங்க, ஒரு கேள்வி இருக்குது. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. யார் இந்த நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்றது யார்? சரி, தேவன் தானே. இப்ப கேள்வி, தாய் என்பது தேவனா கிறிஸ்துவா? முந்தின வசனத்துல கிறிஸ்துவ, இந்த வசனத்துல தேவனா கிறிஸ்துவா? நம்ம பைபிளை பொறுத்த வரைக்கும் தேவனுக்கிட்ட இருக்கிற அநேக பட்டங்கள் யாரு கூட கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா? கிறிஸ்து கூட கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு உதாரணம் பார்த்தோம்னா மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல யாவே தேவன் சொல்வார், எனக்கு முன்னாடி என்னுடைய தூதனை என் வழிகளை ஆயத்தமாக்க அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னவர் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கிறிஸ்துக்கு பேசப்பட்டிருப்பார். அவருக்கு முன்னாடி அவருடைய தூதன் போய் நான் வழியை ஆயத்தம் பண்ணுவார். அப்போ தேவனுக்கு கொடுக்கப்பட்ட அநேக பட்டங்கள் யாரு கூட கொடுக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்து கூட கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, கிறிஸ்து ஒரு நியாயாதிபதியா? ஆமா. தேவன் யாருக்கும் நியாயம் விசாரி. யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க.
அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்ப முழு நியாய தீர்ப்பு யாருக்கு தான் இருக்கு? கிறிஸ்து கூட தான் இருக்கு. இது முதலாம் வருகையா இரண்டாம் வருகையா? இரண்டாம் வருகையில முழு நியாய தீர்ப்பு யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்து கூட கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரா? டெபோராள் யாரு? ஒரு பெண் தீர்க்கதரிசி. அப்ப கிறிஸ்து கூட தீர்க்கதரிசியா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கிறார். அவரும் ஒரு தீர்க்கதரிசி தான். மோசே சொல்றார், என்னை போல் உங்கள் சகோதரர்கள் மத்தியிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி தேவன் என்ன பண்ணுவாரு? எலும்ப செய்வார். அப்ப இயேசு கிறிஸ்து கூட யாருக்கு தான் ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு? தீர்க்கதரிசி. சரி, டெபோரால பார்க்கும்போது ஒரு ராணுவ தலைவி மாதிரி இருந்தாங்களா? மிலிட்டரி லீடர் மாதிரி. இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி ராணுவத்துக்கு தலைவரா? ஆமா. வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து வருவார், ஒரு வெள்ளை குதிரை மேல் ஏறி வந்து நிற்பாரு. அவரோட நாமம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உண்மையும் உத்தமும்ன்ற நாமம் போட்டிருக்குவாமா. பின்னாடி யார் வந்து நிற்குமா? ஒரு பெரிய சேனைய வந்து நிற்குமா. அந்த சேனையை வழி நடத்துறது யார் தான்? கிறிஸ்து தான். புரியுதா? அப்பனா நம்மளுக்கு அந்த இடத்துல டெபோரால சரியா என்னவா காமிச்சுன்னு இருக்கிறாரு? கிறிஸ்துவா காமிச்சுன்னு இருக்கிறாரு. ஆனா நம்மளுக்கு ஒரு இடரல் இருக்கு. டெபோரால் கடைசியா என்ன பண்றாங்க? பாட்டு பாடினாங்க. இயேசு கிறிஸ்து பாட்டு எங்கன்னா பாடிக்கிறாரா? பாடினாரா? எந்த பாட்டுங்க? அது சாலமோன் பாடினாரு. கிறிஸ்து எங்கேயாவது நான் தேவனுக்கு முன்னாடி கீர்த்தனைகள் சங்கீதங்களை பாடுவேன்னு சொல்லியிருக்கிறாரா? சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம் 2 வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், சகோதரர் என்று நம்மள சொல்ல அவர் யார்? அந்த அவர் கிறிஸ்து வெட்கப்படலை. இப்ப கிறிஸ்து என்ன பண்றாரா பாருங்க, அடுத்த வசனம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். என்ன பண்ணுவாருங்களா இயேசு கிறிஸ்து? சபை நடுவுல துதித்து பாடுவாரா? டெபோரால் அப்படியே செஞ்சிருப்பாங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல டெபோரால் துதித்து பாடியிருப்பாங்க. வாசிங்க. ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவி கொடுங்கள், நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். இல்ல யார் பாடி இருக்கிறதா? டெபோரால். மறுபக்கத்துல யார் பாடுறேன்னு சொல்றாரு? இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? அப்போ டெபோராவுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற ஒற்றுமை ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குதுங்க, அப்படியே பொருந்தி போயின்னு இருக்கு. அப்போ நம்மளோட முதல் கதாபாத்திரத்துல யாரை பார்த்துன்னு இருக்கிறோம்? டெபோரால் யாருக்கு நிழலா இருக்கிறாங்கோ? கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கிறாங்க. சரி, இது கிறிஸ்துவின் முதலாம் வருகையா அல்லது 2ஆம் வருகையா? முதலாம் வருகையா 2ஆம் வருகையா? வந்து தாயா இருக்கிறாங்கோ, நியாயம் விசாரிக்கிறாங்கோ, போர் செய்யறதுக்கு போறாங்க. அப்ப இது முதலாம் வருகையா 2ஆம் வருகை? கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. அந்த 2ஆம் வருகைக்கு என்ன பேர் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1000 வருஷம். தெரியும் இல்லையா நம்மளுக்கு? அதுதான் நம்ம ஏற்கனவே அப்போஸ்தலர்கள் 17:31 படிக்கிறோம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அந்த நாளில் தாம் நியமித்த மனிதனை கொண்டு இந்த பூமியை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுன்னு இருக்கிறார்னா நியாயம் விசாரிக்க வந்திருக்கிறாரா? இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறாரா? அதுதான் ரொம்ப முக்கியம். டெபோரால் எங்க உட்கார்ந்து இருந்தாங்களா? ஒரு பேரிச்சை பழம் மரத்துக்கில உட்கார்ந்து இருக்கிறாங்க. கவனிங்க, அந்த பேரிச்சை பழம்னா ஆங்கிலத்துல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பாம் ட்ரீன்னு சொல்லப்பட்டிருக்கும். பாம் ட்ரீனா பனைமரமா? பாம் ட்ரீ. அது கீழே தான் டெபோரால் என்ன பண்ணுவாங்களா? உட்காந்துக்குன்னு நியாயம் விசாரிச்சுட்டு போவாங்க. இந்த பேரிச்சை பழம் இந்த மரத்தொண்டி தனியா எடுத்தா இது தனியாவே ஒரு சப்ஜெக்டா இருக்கும். அதனால நான் கொஞ்சம் சுருக்கமா நான் சொல்லிட்டு முன்னாடி போயினே இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகையில இந்த ஓலை மரம் இருந்துச்சு பாருங்க, இந்த மரத்தோட ஓலைய கீழே போட்டாங்க. இப்போ அவருக்கு மேல இருக்கான். என்ன புரியுதா? இயேசு கிறிஸ்துவ வரவேற்கும் போது இந்த மாதிரி இந்த மரத்தோட ஓலைய, பனைமரத்தோட ஓலை என்ன எடுத்துட்டு வந்து போட்டாங்களா? என்னான்னு சொல்லி போட்டாங்க? ஓசானா, எங்களை காப்பாத்துங்கள்னு அர்த்தம். இப்போ டெபோராலு கிட்ட வந்து என்ன கேட்டாங்களா? எங்களை காப்பாத்துங்கள் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்க போறாங்க. என்னன்னு கேட்க போறாங்க? எங்களை வந்து ரட்சியும், எங்களை வந்து காப்பாத்துங்கள் அப்படின்னு கேட்க போறாங்க. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த 1000 வருஷத்துல நிறைய பேருக்கு சில கேள்விகள் இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து அப்புறமா 1000 வருஷத்தை தொடக்குறாரா
இல்ல அவர் வராருனாலே 1000 வருஷம் தொடங்கிடுமா? கேள்வி புரியுது இல்லைங்களா? அவர் வந்து எல்லாத்தையுமே இங்க சீர்திருத்தி 1000 வருஷத்தை தொடுக்க போறாரா, இல்ல அவர் வராருனாலே 1000 வருஷம் தொடங்கியாச்சுன்னு அர்த்தமா? அவர் வராருனாலே 1000 வருஷம் தொடங்கியாச்சுதான். இந்த டெபோரால்ன்ற கதாபாத்திரம் இந்த 1000 வருஷத்துல எங்க வரும்? ஆரம்பத்திலயா, மத்தியிலயா, அல்லது முடிவிலையா? தெரியாது. ஆனா இந்த பாடத்தோட முடிவுல என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சுக்கலாம். புரியுதுங்களா? அந்த கேள்வி என்னன்னா நம்ம பார்த்துன்னு போயின்னு இருக்கிறோம். இப்ப என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, இப்போ டெபோரால பார்த்துட்டோம். டெபோரால் எப்போ இவங்களுக்கு உதவி செய்ய வராங்களா? இஸ்ரேல் மக்கள் ஒடுக்கப்படணும். எவ்வளவு வருஷம் ஒடுக்கப்பட்டார்கள்? 20 வருஷம் ஒடுக்கப்பட்டார்கள். அப்போ ஒடுக்கப்பட்டா தான் யார் வரணும்? டெபோரால் வந்து உதவி செய்வாங்க. இன்னைக்கு 2024 வருஷம் இஸ்ரேல் மக்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்களா? இஸ்ரேல் மக்கள் இன்னைக்கு ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்களா? இல்ல, அவர்கள் தான் மற்றவர்களை ஒடுக்கி நிற்கிறாங்க. இன்னும் அவங்க ஒடுக்கப்படவில்லை. அவங்களோட தேசம் இன்னமும் எப்படித்தான் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் செழிப்பா தான் இருக்குது. நல்ல ராணுவத்தை வச்சுக்கின்னு அவங்க என்ன செஞ்சுன்னு இருக்கிறாங்க? பக்கத்துல இருக்கிற பாலஸ்தீனை இவங்க தானே ஆதிக்கம் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. இவங்க வேற யாருன்னா வந்து ஒடுக்கின்னு இருக்கிறாங்களா? இல்ல. அப்பனா டெபோரால் இன்னும் யாராக எழும்பவில்லை? இல்ல, தாயாக இன்னும் எடுக்கவில்லை. கதாபாத்திரம் புரியுதா? அப்ப டெபோரால் இருக்கிறாங்க நியாயம் விசாரிச்சுக்கின்னு, ஆனா இன்னும் யாராக மாறல? இவர்களுக்கு தாயாக இன்னும் மாறல. இன்னும் ஆனா என்ன இருக்கிறாங்க? அந்த இடத்துல டெபோரால் இருக்கிறாங்க. புரியுதா? ஒவ்வொன்னா நம்ம பார்த்து வந்து நிற்கிறோம். அப்போ இஸ்ரேல் மக்கள் ஒடுக்கப்படணும். அப்பதான் ஒடுக்கப்பட்டதான் இவங்க என்ன பண்ணுவாங்க? போய் யாரை நோக்கி கூப்பிடணும்? டெபோராலை நோக்கி கூப்பிடணும். அப்போ இஸ்ரேல் மக்களும் ஒடுக்கப்படுற ஒரு காலப்பகுதி வரும். அதைத்தான் நம்ம தீர்க்க தரிசனத்துல நேற்று தினத்துல நம்ம படிச்சோம். ஜெகரியா 14 அதிகாரம் 2 வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. அப்பனா இஸ்ரேல் தேசம் பிடிக்கப்படணும். அப்பதான் இவங்க என்ன பண்ணுவாங்க? போய் யாரை கேட்கணும்? பார்த்தே இல்லைங்களா? அந்த நிழல்ல அந்த பட்டணம் எல்லாம் எப்படி ஆயிட்டு இருந்துச்சு? பாலா இருந்துச்சு. அப்பதான் யாருக்கிட்ட வந்தாங்க? டெபோரால் கிட்ட வந்தாங்க. இப்ப இஸ்ரேல் இன்னைக்கு பாலா இருக்கா? இல்ல. அப்ப டெபோரால் கிட்ட இன்னைக்கு போக மாட்டாங்க. அந்த பட்டணம் பாலா போச்சுன்னா எங்க வருவாங்க? இவங்க டெபோரால் கிட்ட வருவாங்க. அப்பதான் டெபோரால் என்ன பண்ணாங்க? புறப்பட்டு போனாங்க இல்லைங்களா? அதுதான் அடுத்த வசனம். அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில் போராடுறது போல அந்த ஜனத்துக்காக இவர் போராட முன்னாடி போவார். புரியுதா? ஆனா இஸ்ரேல் மக்களோட வீழ்ச்சி தொடங்கியாச்சு. இப்போ நம்ம வாழ்ந்து இருக்கிற காலத்திலே தொடங்கியாச்சு. இவங்களோட அயன் டூம் ஃபெயிலியர் ஆச்சு இல்லையா? சமீபத்துல அவர்களுக்கு வந்த அடியில பெரிய அடி அதுதான். எல்லாருமே என்ன நினைச்சுன்னு இருந்தாங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தை யாருமே ஒன்னும் செய்ய முடியாதுன்னு நினைச்சுன்னு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கினாங்கன்னா, இஸ்ரேலும் ஒரு தேசம் தான், இவர்களையும் நம்ம அடிக்க முடியும், இவர்களை காட்டிலும் நம்ம கிட்ட அதிகமான டெக்னாலஜி அதிகமா இருக்குதுன்ற ஒரு தெளிவுக்கு எல்லா ஜாதிகளும் இன்னைக்கு வந்தாச்சு, எல்லா தேசங்களும் வந்தாச்சு. அவர்களோட முதல் வீழ்ச்சியே அவங்களோட அயன் டூம் ஃபெயிலியர் ஆச்சு. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா, இஸ்ரேல் சுதந்திரம் கிடைச்ச நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் இப்போ நடக்கிற மாதிரி இஸ்ரேலுக்கு விரோதமான போராட்டம் இதுக்கு முன்னாடி நடக்கல. இப்போ ரொம்ப அதிகமாயாச்சு. உலகம் முழுவதும் இன்னைக்கு யாருக்கு விரோதமா எழும்பிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே இஸ்ரேலுக்கு விரோதமா வந்துட்டாங்க. ரொம்ப குறிப்பாக இந்த காசா சம்பவத்துல இன்னைக்கு இருக்கிற இந்த யூடியூப் இணையதளம் எல்லாத்துலயும் யாரை பத்தி அதிகமா பேச தொடங்கிட்டாங்கன்னா, இஸ்ரேலை பத்தி நல்ல விதமா பேசுறாங்கன்னா இல்ல, இஸ்ரேல் மக்கள் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாலஸ்தீனியர்களோட தேசத்தை இவர்கள் எடுத்துக்கின்னு அவர்களை துன்புறுத்தி நிற்கிறாங்கன்னு சொல்லி உலகமே இன்னைக்கு யாரு பக்கம் திரும்பி நிற்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமாய் சகல ஜனங்களையும் கூட்டுவேன்னு சொன்னாரு இல்லைங்களா? இன்னைக்கு எல்லாருமே கூட்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமா ஒரு பெரிய இடத்துல இந்த சின்ன எறும்பு மதியெல்லாம் தெரியுது இல்லைங்களா? இவர்கள் எல்லாருமே ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமா வந்து அவர்களை எப்படியாச்சும் நம்ம என்ன பண்ணோம், அந்த இனமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க, இவங்க எல்லாருமே ஜனங்கள், இது எல்லாமே ஜனக்கூட்டம். அவ்வளோ பேரு யாருக்கு விரோதமா கூடியிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமா கூடியிருக்கிறாங்க. சமீபத்துல இந்த UN ஜெனரல் அசம்பிளி ஐநா சபையெல்லாம் கூப்பிட்டு, ஏன்னா இந்த பிரச்சனையை நம்ம எப்படி தீர்வு காணலாம், இஸ்ரேலுக்கு ஆதரவு எவ்வளவு பேர் தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா
14 நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்களாம். இஸ்ரேலுக்கு விரோதமா 120 தேசங்கள் ஓட்டு போட்டாங்க. அப்பனா என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதிகமா இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு ஜாஸ்தி தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு இஸ்ரேலுக்கு நட்பு நாடுகளா இருக்குது இல்லைங்களா, அந்த நட்பு நாடுகளே இஸ்ரேலுக்கிட்ட இருக்கிற பணம், ஏன்னா அமெரிக்கா தான் பெரிய நட்பு நாடு. ஏன் பெரிய நட்பு நாடுனா, அமெரிக்கால இருக்கிற பெரிய பெரிய வியாபாரிகள், பணக்காரர்கள், அவர்களுக்கிட்ட இருக்கிற வங்கி பேங்க் எல்லாம் யாருக்கு சொந்தம்னா இந்த யூதர்களுக்கு சொந்தம். அதனால அமெரிக்கா இன்னைக்கு இவங்களுக்கு என்ன பண்ணின்னு இருக்கிறாங்கன்னா, ரொம்ப உதவி செஞ்சுன்னு இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் வரும், எல்லா நாடும் இவர்களுக்கு விரோதமாய் திரும்பும். இன்னும் சொல்ல போனா அந்த நாள் ஏற்கனவே தொடங்கியாச்சு. சமீபத்துல நேற்று தினத்துல வந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசம் இன்னைக்கு காசால பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு இடமா இவங்க என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க, அடிச்சு வந்துனே இருக்கிறாங்க. கடைசியில இவங்க இந்த ராஃபா பகுதியில இன்னைக்கு தங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ராணுவம் எல்லாம் ராஃபா பகுதியில போயிட்டாங்க. இப்ப போனதுனால அமெரிக்கா ஒரு செய்தியை தெரிவிச்சிச்சு, நீ ராஃபாக்குள்ள போனீங்கன்னா இனி என்னோட ஆயுதம் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வசனம் பார்த்தோம் இல்லைங்களா, எல்லா நாடுகளும் யாருக்கு விரோதமா வரணும்? அப்ப இஸ்ரேல் தனியா இருக்குவாங்களா அல்லது கூட நாடுகள் இருக்குமா? பாருங்க, நேத்து வந்த செய்தி, இஸ்ரேல் will stand alone. அதாவது என்னன்னா, நாங்கள் தனியாக நிக்கிறோம்னு அவங்க செய்தியை கொடுத்துட்டாங்களா. நீங்க என்னன்னா சொல்லுங்க, உங்க பேச்சை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேட்கவே மாட்டோம், நாங்கள் தனியாகவே நின்னுக்குவோம்னு சொல்லி அவர்கள் செய்தியை கொடுத்தாங்களா. பிடன் என்ன பண்றாருன்னா, அமெரிக்காவோட பிரசிடென்ட், இனி நீங்க ராஃபாக்குள்ள போனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டோம், எங்களோட ஆயுதத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. இப்போ எல்லா நாடுகளும் ஒன்னா கூடி சேர்ந்து அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேல் இந்த உலகத்திலே என்ன கூடாது, இருக்கக்கூடாதுன்னு முடிவு செய்வாங்களா. வசனத்திலே இருக்கு, வாசிக்கலாம். 83ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமலும் இஸ்ரேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். எல்லாருமே ஒன்னா சரி வாங்க, நம்ம என்ன பண்ணலாம், அவங்களை அகம் பண்ணிட்டு இனி அந்த யூதர்களை என்ன ஆகக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த மாதிரி யாருன்னா செஞ்சாங்களா இந்த சிந்தனையில, யூதர்களை இந்த பூமியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி? ஹிட்லர், அந்த சிந்தனை அன்னைக்கு ஹிட்லருக்கு வந்தது. இப்ப யாருக்கு வரணும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வரணுமா. அதுல 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மயேலரும் மோவாபியரும் ஆகாரியரும், பாருங்க இந்த வசனத்துல உங்களுக்கு சில பேர்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல காமிக்கிறேன். என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு யுனானிமஸ் டிசிஷன் அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா, எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து ஒரே முடிவு எடுக்குவாங்களாம். அதான் 83ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுது. எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து ஒரே முடிவு எடுக்குவாங்களா. என்ன முடிவு? இனி இவர்கள் ஒரு தேசமாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு எடுக்குவாங்களா. இன்னைக்கு அந்த முடிவு எடுக்க முடியல. ஏன் முடிவு எடுக்க முடியலன்னா, எல்லாருமே முடிவு எடுக்கலான்னு கூடுனாங்களா, இந்த நேட்டோல இருக்கிறவங்க இவங்க மாத்திடுறாங்க. மாத்தின உடனே ஒருத்தவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சா கூட மற்ற நாடுகள் சண்டைக்கு போக முடியாது. அதுதான் இவர்கள் போட்டிருக்கிற ஒப்பந்தம். ஆனா எல்லா நாடுகளும் ஒன்றாக ஒரே முடிவை தெரிவிச்சிட்டாங்கன்னா யாரை அழிக்க போயிடுவாங்க, இஸ்ரேலை அழிக்க போயிடுவாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில எல்லாருமே ஒன்னா சேர்ந்து எப்படி நம்ம என்ன பண்ணலாம், இஸ்ரேலை நாம் இந்த தேசத்தை இவர்கள்கிட்ட இருந்து நம்ம வாங்கலாம்னு சொல்லி எல்லா முஸ்லிம் நாடுகளும் இன்னைக்கும் அவர்களுக்குள்ள பெரிய பேச்சுவார்த்தைகள் நடுநிலையா இருக்கு. வாசிக்கலாம் அதிலேயே 83ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. அப்ப தேவனோட வாசஸ்தலம்னா இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்ணலாம், நாம எப்படியாவது எடுத்துக்கின்னு நாம என்ன பண்ணலாம், அந்த தேசத்துல எடுத்து அதுல இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிடணும்னு சொல்லி ஏற்கனவே என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க, ஒவ்வொன்னா முடிவெடுத்துன்னு வந்துன்னு இருக்கிறாங்க. கொஞ்சம் எசேக்கியலுக்குள்ள போலாம். எசேக்கியல்ல கூட இத சொல்றாரு. எசேக்கியல் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 ஜாதிகளும் 2 தேசங்களும் கர்த்தர் வசமாய் இருந்தும் அவைகள் என்னுடையவைகளாகும், நான் அவைகளை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று நீ சொல்லுகிறபடியினால். இவர்கள் இதான் சொல்வாங்க, இஸ்ரேல்ல நாங்க என்ன பண்றோம், இதுக்கு மேல நாங்க சுதந்திரிச்சுக்கிறோம், இஸ்ரேல்ல இருக்கிற யூதர்கள் எல்லாத்தையுமே அழிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு ஏற்கனவே எல்லாரோட மனசுல இருக்குது. ஒன்னும் வேணாங்க, நாடுகளா விட்டுருங்க. பொது மக்களுக்கிட்ட இன்னைக்கு நீங்க பேசி பாருங்களேன், அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, யூதர்கள் பண்றது
தப்புன்னு சொல்றாங்களா இல்லைங்களா? எப்படி அவங்களோட சிந்தனையில போயின்னு இருக்கு? ஏன்னா இது எல்லாமே யார் நடத்தின்னு இருக்கிறதா? தேவன் நடத்தின்னு இருக்கு. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இந்த வரப்போற சம்பவத்துக்கு பேரு யாக்கோபின் இக்கட்டு காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா வாசிக்க வேணா, 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல யாக்கோபின் இக்கட்டு காலம். இக்கட்டுனா புரியுதுங்களா? யாக்கோபுக்கு வந்த கஷ்ட காலம். இதுல நிறைய இருக்கு. யாக்கோபோட இக்கட்டு காலத்துல நிறைய தீர்க்க தரிசனம் இருக்கு. ஒரு சின்ன பகுதி ஒண்டி பார்க்கலாம். யாக்கோபு எவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டார்? நல்லா கவனிங்க. யாக்கோபு எவ்வளவு வருஷங்கள் கஷ்டப்பட்டார் அல்லது வேற ஒருத்தர்கிட்ட வேலை செய்தார்? கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க. 20 வருஷம் மொத்தமாக அவர் செய்தது 20 வருஷம். இங்க இஸ்ரேல் மக்கள் சிசேராவுக்கிட்ட எவ்வளவு வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க? 20 வருஷம். அப்பனா யாக்கோபோட இக்கட்டு காலம் வரும்போது தான் யார் வரணும்? வில்லியோ, டெபோரால் வில்லியோ வருவாங்க. புரியுதா? இங்க எப்படி 20 வருஷம் இவர்கள் ஒடுக்கப்பட்டாங்களோ, யாக்கோபின் இக்கட்டு காலமும் இவர்களுக்கு என்ன ஆகணும்? வரணும். அதுக்கும் எவ்வளவு வருஷம் தான் யாக்கோபு இக்கட்டுல இருந்தாரு? 20 வருஷம். இதோட முடிவுல தான் யார் வருது? வில்லியோ, டெபோரால். அப்ப யாக்கோபோட இக்கட்டுல இவங்க போயிட்டாங்கன்னா வில்லியோ யார் வந்துருவாங்க? தாயாக யார் வருவாங்க? அடுத்தது கிறிஸ்து எழும்பி நின்று இவர்களுக்காக போராடணும். அது பார்த்துட்டு வந்து இருக்கிற. புரியுதுங்களா? எப்படி ஒவ்வொன்னா ராஜ்யத்துக்குள் நடக்கிற விஷயம்னு சொல்லி. இப்போ ஏன் டெபோரால் பாராக்க கூப்பிட்டாங்க? ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா? இவ்வளவு நாள் இல்லாம அன்னைக்கு மட்டும் ஏன் பாராக்க வான்னு சொல்லணும்? சரி, பாராக் யாரை குறிக்குவார்? சரி, ஏன் பாராக்க கூப்பிடுறார்? முதல்ல அதை பார்க்கலாம். அது நம்மளுக்கு 4ஆம் அதிகாரத்துல இல்ல, 5ஆம் அதிகார பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அதுக்குரிய விளக்கத்தை நான் பின்னாடி சொல்றேன். வாசிக்கலாம். அதுலயே நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விழி விழி தெபராலே, விழி விழி, பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு, அபினகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. இந்த மாதிரி யாரோ வந்து டெபோரா கிட்ட சொன்னாங்க, விழி விழி டெபோரா, எங்களை என்ன பண்ணுங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு வந்து கேட்கிறாங்க. யார எங்களுக்கு அனுப்பிச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க? பாராக்கை. நீங்க இதுலயே 11ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, இது ஸ்கிரீன்ல எல்லாம் நீங்க பைபிள் அப்பமா படிங்க. அவர்கள் வந்து நின்னு கேட்குவாங்களா? சிட்டி கேட்ஸ் சொல்லப்பட்டிருக்க வாசல் கிட்ட வந்து டெபோரா கிட்ட நின்று, டெபோரா விழி விழி, எங்களுக்காக என்ன பண்ணுவோம், எங்களுக்கு எப்படியாவது மீட்பு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி யார் வந்து டெபோரால அன்றைய தினத்துல கேட்டிருக்கணும்? கவனிங்க. இஸ்ரேல் தான் நகரம் பிடிக்கப்பட்டிருக்கு. டெபோரால கிட்ட யாரோ போய் கேட்கிறாங்க, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. அவங்க யாரு? இஸ்ரேல் தான். அவங்க சிறைக்கு போனவர்களா? இஸ்ரேல் மீதியானவர்களா? புரிஞ்சுச்சா? அப்போ மீதியானவர்கள் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? டெபோராலு கிட்ட போய் எங்களை என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்கன்னு கேட்கிறாங்க. அந்த மாதிரி இஸ்ரேல் மேல் ஒரு மகா சங்காரம் வரும்போது முழு இஸ்ரேலும் அழியுமா, இல்ல ஒரு பங்கு மட்டும் அழியுமா? ஒரு பங்கு மட்டும் தான். படிச்சு இல்லைங்களா? ஆனா மீதியான இஸ்ரேலர்கள் இன்னும் என்ன ஆகணும், இருக்கணும். அவர்கள் தான் போகணும். யாரை நோக்கி? டெபோராலை நோக்கி அங்க போறாங்க இல்லைங்களா? அவர்கள் தான் கிறிஸ்துவை நோக்கி போவார்கள். வாசிக்கலாம். நம்ம எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியா இருக்கும். இப்போ மீதியா சில பேர் இருக்கிறாங்களா? இந்த மீதியானவர்களுக்கு தான் என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த மீதியானவர், ஹோலி ரெமனன்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். பரிசுத்த மீதியானவர்கள். ஏன்னா அவங்க எதுக்குள்ள வந்துருவாங்க? பரிசுத்தத்துக்குள்ள வந்துருவாங்க. இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். ஏசியா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அக்காலத்திலே இஸ்ரேலின் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின் ஒருபோதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. இஸ்ரேல்ல இருக்கிற மீதியானவர்கள் அவங்கள அடிச்சவர்களை சார்ந்து கொள்ள மாட்டார்களா? யார் அவர்களை அடிச்சவர்கள்? மற்ற நாடு. இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா, இஸ்ரேல் இன்னைக்கு தேவனை சார்ந்து இருக்கிறாங்களா, மற்றவர்களை சார்ந்து இருக்கிறாங்க? மற்றவர்களை. ஆனா இந்த சம்பவம் நடக்கும் போது மற்றவர்களை சார்ந்து போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? எல்லாருமே உங்களுக்கு விரோதமா வந்திருக்கும் போது எப்படி போக முடியும்? இப்ப யார் தான் இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன்?
யார்கிட்ட தான் வரணும் இவங்க? எல் கெபோர். வாசிக்கலாம் 21ஆம் வசனம். மீதியா இருப்பவர்கள் யாக்கோபில் மீதியா இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். யார்கிட்ட திரும்புவாங்களா? நல்லா கவனிங்க, தேவன் இல்ல. யாக்கோபுல மீதியா இருக்கிறவர்களே யாருக்கிட்ட திரும்புவாங்களா? அந்த வசனத்திலே இருக்கு. இன்னொரு வாட்டி வாசிங்க சிஸ்டர். மீதியா இருப்பவர்கள் யாக்கோபில் மீதியா இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். யாருக்கிட்ட திரும்புவாங்களா? வல்லமை உள்ள தேவன், எல் கெபோர். யாருங்க வல்லமை உள்ள தேவன்? இயேசு கிறிஸ்து. நம்ம படிச்சிருக்கிறோம் ஏசியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்த்திருக்கிறோம். அப்ப யாருக்கிட்ட தான் இவங்க திரும்பணும்னா வல்லமை உள்ள தேவன் கிறிஸ்து கிட்ட தான் இவங்க என்ன பண்ணணும்? திரும்பி வரணும். அதான் அங்க யாருக்கிட்ட வந்து நிற்கிறாங்க? டெபோராலு கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்ப நிஜத்துல இவங்க யார்கிட்ட வரணும்? கிறிஸ்து கிட்ட தான் வரணும். வாசிக்கலாம் அதிலேயே ஏசியா 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணல் அத்தனையா இருந்தாலும் அவர்களில் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோட புரண்டு வரும். இப்ப யார் மட்டும் தான் திரும்புவாங்களா? மீதியா இருக்கிறவர்கள் மட்டும் தான் திரும்புவாங்க. அப்ப டெபோரால் கிட்ட யார் திரும்பி இருக்கிறாங்க? அங்க அந்த நகரத்துல ஒடுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டாங்க. சில பேர் மட்டும் என்ன பண்றாங்கன்னா டெபோரால்கிட்ட வந்து விழின்னு கேக்குறாங்க இல்லைங்களா, எங்களுக்காக யார் அனுப்புங்க? பாராக்கை அனுப்புங்க. இப்போ டெபோரால் என்ன செய்யறாங்கன்னா அடுத்து யார கூப்பிட்டு அனுப்பணும்? பாராக்கை கூப்பிட்டு அனுப்பணும். இப்போ டெபோரால் நேரா யார கூப்பிடுறாங்கன்னா பாராக்கை கூப்பிடுறாங்க. யார் பாராக்? கூப்பிட்ட உடனே பாராக் வரார். இயேசு கிறிஸ்துக்கிறார். கிறிஸ்துடத்தில் இவங்க திரும்பினா இவர்களுக்காக போராடணும். அங்க டெபோரால் என்ன செய்யறாங்கன்னா யார கூப்பிடுறாங்க? எங்களுக்காக யாரை எழுப்பு? பாராக்கை எழுப்பு. அப்ப இயேசு கிறிஸ்து மறுபக்கத்துல யார எழுப்ப போறாருன்னு என்ன புரியுதுங்களா? 1 கொரிந்தியர்ல சொல்றாரு இல்லைங்களா, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படணும். முதல் யாரு? கிறிஸ்துக்குள் நித்திரையடைந்தவர்கள், மரித்தோர் முதலாவது எந்திரிச்சுக்கணும். அப்ப அவங்க வரிசையில எந்திரிக்கணும். பாராக்க கூப்பிடுறாங்கன்னா மறுபக்கத்துல இயேசு கிறிஸ்து யார மரணத்துல இருந்து கூப்பிடணும்? முற்பிதாக்களை கூப்பிடணும். கூப்பிட்ட உடனே பாராக் என்ன வராரு. அதனால்தான் பாராக் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, பாராக் இருக்கிற இடத்துல கூட அந்த அர்த்தமே இருக்கு. பாராக் இருக்கிற இடம் பேரு என்ன? கேதேஷ் இல்லைங்களா? அந்த கேதேஷ்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த கேதேஷ்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து ஸ்ட்ரகிள், இன்னும் சொல்ல போனா கூடாரம்னா புரியுதா? சாங்சுரின்னு அர்த்தம். இவங்க கூடாரத்துக்குள்ள இருந்தாங்களா, ஆசீர்வாதம் இருந்துச்சா. இந்த பாராக் இருந்த இடம் எந்த இடம்? நப்தாலி. அங்கத்துல இருந்து தானே வராரு. நப்தாலினா நான் உங்களுக்கே நல்லா தெரியும். நப்தாலி போராடினாங்களா? எவ்வளவு போராடினாங்க முற்பிதாக்கள். ஆனா வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்காமல் போனார்கள். இப்போ அந்த போராட்டத்துல இருந்தவர்களை எழுப்புறாரு. அப்ப யார் அடுத்த உயிர்த்தெழுதல்ல வரணும்? முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வரணும். இதுல ஒரு கேள்வி இருக்கு, பின்னாடி பார்க்கலாம். எப்படி முற்பிதாக்கள்? அடுத்து யார் தான் வரணும்? திரள் கூட்டம் இல்ல வரணும். இருக்கா இல்லையா கேள்வி? சரி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் யாரு அந்த வரிசையில வராங்கன்னு பாத்தீங்கன்னா முற்பிதாக்கள் எந்திரிச்சு வராங்க. இப்ப பாருங்களேன், பாராக்கோட வார்த்தையில கவனிச்சு கண்டுபிடிச்சிடலாம். பாராக் என்ன சொல்றாருன்னா, நான் போற சண்டைக்கு ஆனா என்னோட பலம் எதுல இருக்கு? டெபோராவின் பிரசன்னத்துல இருக்கு. அப்ப முற்பிதாக்களோட பலன் எதுல இருக்கோ? கிறிஸ்துவின் பிரசன்னத்துல இருக்கும். அப்போ அவங்க எதை சார்ந்துதான் போவாங்கன்னா கிறிஸ்துவின் பிரசன்னத்துல நம்ம இருக்கிறோன்ற ஒரு தெளிவு சத்தியத்துக்குள்ள வந்துருவாங்க. அப்போ அந்த பிரசனத்து மூலியமா தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா நேரா போறாங்க. ஆனா அந்த கேள்வி பார்த்தோம் இல்லைங்களா, முதல் யார் உயிர்த்தெழுந்து வரணும்? கிறிஸ்துவின் சபை. அடுத்து யார் வரணும்? திரள் கூட்டம் தானே. அது தானே யோவான் வெளிப்படுத்தல் 7ல பாக்குறாரு. இவைகளுக்கு பின்பாக ஒருவனும் எண்ணக்கூடாத திரளான கூட்டத்தை நான் பார்த்தேன்னு சொன்னாரு இல்லைங்களா. ஆனா நம்மளுடைய சகோதரர் ரீபிரிண்ட் நம்பர் 3445 3445 என்ன சொல்றாருன்னா, முதல் சபை உயிர்த்தெழுந்து வந்துருமா, ரெண்டாவது யார் வருவாங்கன்னு சொல்றாருன்னா முற்பிதாக்கள் தான் சொல்றாரு. ஏன்னா அவர்கள் தான் ஜெயிச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய அந்த போராட்டத்துல தான் அடுத்து யார் போவாங்கன்னா திரள் கூட்டம்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த வரிசையை அவர் அந்த ரீபிரிண்ட்ல அந்த ஆர்டர்ல காமிக்கும்.
அதனால்தான் இந்த சப்ஜெக்ட்க்கு நம்ம அந்த ஆர்டர் எடுத்துணும். இங்கேயும் அதுதான் செய்யறாங்க டெபோரால். அடுத்து யாரை கூப்பிடுறாங்கன்னா, முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வந்தாச்சு. யாரு மறுபக்கத்துல? பாராக் வந்துட்டாங்க. இந்த செய்தி யாருக்கு போகுது? சிசேராவுக்கு போகுது. இப்போ என்ன ஆகுறாங்கன்னா, எல்லாருமே ஒரு பெரிய சண்டைக்கு புறப்பட்டு போறாங்க. இப்போ டெபோரால் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை வாசிக்கலாம். அதிலே நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, மன்னிச்சுங்க, பைபிள் இருந்து படிச்சுங்க சிஸ்டர். நியாயாதிபதிகள் 4:7. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார். பாருங்க, அப்ப இஸ்ரேலோட தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்னா, யாபீனை கூப்பிடுறது யார்த்தா? நான் தான் கூப்பிடுறேன். அதனாலதான் நம்ம ஜெக்கேரியல பார்த்தோம், நான் இஸ்ரேலுக்கு விரோதமாய் சகல ஜனங்களையும் கூட்டி சேர்க்கணும். அப்போ இந்த யுத்த நாள கூட்டுறதை யார்த்தா? தேவன் தான் கூட்டி சேர்க்கிறாரு. எந்த இடத்துல கூட்டுறாரா? கீஷோன் பள்ளத்தாக்கு. இந்த கீஷோன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, கோணலும் ஆனலுமானதுன்னு அர்த்தமா. அதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தமே. அப்போ எங்க கூட்டி சேர்த்துன்னு இருக்கிறார் தெரியுங்களா? கோணலும் மாணலுமான சந்ததின்னு இருக்கு. இந்த உலக ஜனங்களே கோணலும் மாணலுமான சந்ததி, கோணலும் மாறுபாடான சந்ததி. அப்ப யார கூட்டி சேர்க்கிறார்னா, ஒரு பக்கம் உலக ஜனங்களும் கூட்டி சேர்க்கப்படணும், மறுபக்கத்துல சிசேராவும் சிசேராவோட ரதங்களும் கூட்டி சேர்க்கப்படணும். இதுதான் நம்மளுக்கு வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அந்த அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போய் யுத்த நாளுக்காக எல்லாருமே என்ன பண்றாங்களா? கூட்டி சேர்க்கிறாங்களா? வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 16:14. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசிகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. அப்போ எல்லா உலக ஜனங்களும் என்ன இருக்கிறாங்க? வந்து நிற்கிறாங்க. மறுபக்கத்துல சிசேராவும் வராரு, 900 ரதங்களும் வந்து நிற்கு. நல்லா கவனிங்க, எவ்வளவு பேர் வந்து நிற்கிறாங்க. ஒரு பக்கம் உலக ஜனங்களும் வரணும், இன்னொரு பக்கம் சிசேராவும் வரணும், மறுபக்கத்துல அவரோட ரதங்களும் வரணும். இந்த சம்பவத்தோட ஒரு சின்ன கண் பார்வை வந்து நம்மளுக்கு எசேக்கியல்ல காமிக்கணும். எசேக்கியல் 38ஆம் அதிகாரத்துல கோக் மாகோக் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? நான் சுருக்கமா ஒவ்வொன்றா நான் சொல்லின்னு போயிடுறேன். அதை நீங்க அப்புறமா நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. எசேக்கியல் என்ன பண்றாருன்னா, 4 பிரிவினைகளா காமிக்கிறார். ஒவ்வொரு வசனத்திலையும் சில பிரிவினைகளை காமிக்கிறார். நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன், இதை நீங்க குறிச்சுக்கோங்க. என்ன பண்றாருன்னா, எசேக்கியல் 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கோக் மாகோக் மேஷேக் தூபால் அப்படின்ற 4 ஜாதிகளை பத்தி பேசுவார். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 ஜாதிகள் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும், ரஷ்யா தான். ஆனா ஏன் 4 ஜாதிகள்னா, ரஷ்யா அந்த கால பகுதியில 4 எழுத்துக்களா பிரிஞ்சு இருந்துச்சு, USSR. அதனால இங்க 3ஆம் வசனத்துல 4ஆ பிரிச்சு காமிக்கிறார். அப்பனா அன்னைக்கு இருந்த USSRல எந்தெந்த ராஜ்யம் தேசங்கள்லாம் இன்னைக்கு இருக்கோ அது ஒரு பகுதியில வந்து நிற்கு. இது எசேக்கியல் 38:3 வர முதல் ராஜ்யம். அடுத்து இந்த 38:5 இன்னொரு பிரிவினை காமிக்கிறார். யாருன்னா, பர்ஷியா, எத்தியோப்பியா, லிபியா. இவங்க யாருன்னா இன்னைக்கு இருக்கிற கூஷினத்தார் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. இவங்க யாருன்னா இன்னைக்கு இருக்கிற ஈரான், ஈராக், துர்க்கி, எத்தியோப்பியா, இந்தியா, அதுக்கப்புறமா சில பர்ஷியால இருக்கிற சில நாடுகள். இது ஒரு பிரிவினைகள். அப்புறமா இதுல 6ஆம் வசனத்துல இன்னொரு பிரிவினை காமிக்கிறார், கோமார் மற்றும் தோகமார். இவங்க வந்து கெமரியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கூட்டத்தார். இதுல யார் இருக்கிறாங்கன்னா, சீனா, இன்னைக்கு இருக்கிற ஐரோப்பியா கண்டத்துல இருக்கிற எல்லா நாடுகளும், ஆசியா மைனர், அப்புறமா சில ரஷ்யால இருக்கிற வேற சில பகுதிகள், இவங்களும் ஒன்னா சேர்ந்து வராங்க. கடைசியா ஷீபா, அப்புறமா தீதான், தர்ஷிஷ். இவங்க யாருன்னா, இவங்க வந்து வர்த்தக ஜனங்கள், ட்ரேடிங் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அமெரிக்கா இருக்கிறாங்க, பிரான்ஸ், இன்னைக்கு இருக்கிற இங்கிலாந்து, எகிப்து, இந்த மத்திய கடற்கரையில இருக்கிற மிடில் ஈஸ்ட், அதுல இருக்கிற எல்லாருமே, சவுதி அரேபியா, யெமன், அப்புறமா பிரிட்டன், ஸ்பெயின், ஆப்பிரிக்கா, எல்லாருமே இதுக்குள்ள வந்துருவாங்க. அப்போ இவங்க எல்லாருமே யாருக்கு விரோதமா வந்து நிற்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமாய் சகல ஜாதிகளையும் கூட்டி சேர்க்குவேன். இப்ப எல்லாம் வந்து நிற்கிறாங்க. இப்போ டெபோரால் எங்க இருக்கிறாங்க? நிலையில கவனிச்சிங்க இல்லைங்களா? பேரிச்சப்பழம் பார்த்தோம். டெபோரால் இருந்த இடம்
ரெண்டு பேர் சொல்லப்பட்டிருக்கோம், பெத்தேலுக்கும் ராமாவுக்கும். அங்கதான் டெபோரால் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அப்ப டெபோராலோட பிரசனம் எங்க இருக்கா? பெத்தேலையும் ராமாலையும். இப்ப பெத்தேல்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். பெத்தேல்னா என்ன? அப்பத்தின் வீடு. கரெக்டா? எது அப்பத்தின் வீடு? இல்ல இன்னைக்கு எது தேவனோட அப்பத்தின் வீடு? தேவனோட அப்பம்னா என்னங்க? தேவனோட வசனம். சரி, இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சுருக்கமா போயிடலாம். ராமன் என்ன தெரியுங்களா பேரு? சொன்னா கண்டுபிடிச்சிடுவீங்க. வாட்ச் டவர். ராமான்ற பேரே வாட்ச் டவர்ன்ற அர்த்தம். அதாவது கண்காணிக்கிற இடம். இவங்க இருக்கிற இடம், டெபோரால் இருக்கிற இடம் எது தெரியுங்களா? பெத்தேலும் ராமாவும். டெபோராலின் பிரசனம் இருக்கிற இடம். இன்னைக்கு உலகத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நடந்தது அப்படின்னு விசுவாசிக்கிற ஜனங்கள் எங்க தெரியுங்களா இருக்கிறாங்கோ? பெத்தேலையும் ராமால உக்காந்து இருக்கிறோம். அப்பத்தின் வீடு. நேத்தோ சாப்பிட்டோம், இன்னைக்கோ சாப்பிட்டோம். இந்த சத்தியங்கள்லாம் எங்க தொடங்குச்சுங்க? எங்க தொடங்குச்சு? வாட்ச் டவர். ஞாபகம் இருக்கா? அப்பனா என்ன நடக்குதுன்னா, டெபோரால் அங்க உட்காந்து தான் என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா நியாயம் விசாரிச்சு இருக்காங்க. பாருங்க, தேவன் எந்த அளவுக்கு அன்னைக்கே என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப யார கூப்பிடுறாங்க? அடுத்தது பாராக் வரார். இப்போ இந்த 10,000 அந்த கணக்குக்கெல்லாம் இன்னைக்கு வேண்டாம், டைம் பத்தாது. அப்புறமா நான் நேபுகாத் நேச்சருக்குள்ள எல்லாம் போனோம். 10,000 பேர் அவர் பிடிச்சுன்னு போவாரு. அந்த சப்ஜெக்ட் குள்ள போயிடணும். சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா நேரா பாராக் யார நம்ம அந்த அடையாளங்கள் ஒண்டி கதாபாத்திரம் பார்த்து வரலாம். முற்பிதாக்கள் அவர் கூட யாருக்கு இருக்கு? 10,000 பேர். அப்போ முற்பிதாக்கள் எல்லாருமே என்ன ஆயிட்டாங்கோ? எல்லாம் உயிர் தெளிந்து இப்போ பாராக் கூட யார் போயின்னு இருக்கிறதா? டெபோரால். அப்பனா முற்பிதாக்கள் கூட யார் போயின்னு இருக்காங்க? கிறிஸ்துவின் பிரசன்னம் போயின்னு இருக்கோம். இவங்க எல்லாருமே எங்க போய் ஒன்னா சேர்ந்தாங்க சண்டைக்கு? தாபோர் மலை. கவனிச்சிங்க இல்லைங்களா? அந்த தாபோர் மலை மேல தான் யாருக்கு இருக்கு? பாராக் இருக்கிறாங்க. சிசேரா எங்க இருக்கிறாரு? பள்ளத்தாக்குல இருக்கிறாரு. அப்போ இவர் பள்ளத்தாக்குல இருந்து மேல வராரு சண்டை போடுறதுக்கு. பாராக்கு மேல இருந்து கீழே போயின்னு இருக்கிறார் சண்டைக்கு. இதோ இந்த மாதிரி சண்டையா? இதுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மலைக்கும் பள்ளத்தாக்குக்கும் ஒரு சண்டை நடுக்க போகுது. அதுக்கு என்ன பேரு? அர்மெகெதோ. பார்த்து இருக்கிறோம் இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிச்சிடுங்க. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். எங்க கூட்டி சேர்த்திருக்கிறாரா? அர்மகெதோ. மலைக்கும் பள்ளத்தாக்குக்கும் ஒரு சண்டை நடந்து இருக்குது. இன்னும் ரொம்ப இந்த சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் தேவன் எவ்வளவு அழகா லிங்க் பண்றாருன்னா, இந்த தாபோர் மலை இருக்குது இல்லைங்களா, இங்க ஒரு சண்டை நடந்து இருக்குது இல்லைங்களா, இந்த பகுதி எங்க தெரியுங்களா? ஜெஸ்ரீல் வேலி. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எஸ்ரீல் ஒரு சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கிற. எகு அங்க கூட எங்க தான் போர் நடந்துச்சு, கடைசி போர் ஜெஸ்ரீல்ல தான் நடக்கும். இந்த தாபோர் மலை கூட இருக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெஸ்ரீல தான் இருக்கும். அங்க கூட இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையை அவர் காமிச்சு அந்த சத்தியத்துல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்போ என்ன பண்ணின்னு இருக்கிறாருன்னா, எல்லா இடத்துலயும் ஒன்னா எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து நிற்கிறார். இப்ப எங்க வந்து நிற்கிறாங்க இவங்க? அர்மெகெதோ. பார்த்தோம் இல்லைங்களா? நேரடியான வசனத்திலே இருக்கு. இவங்க கூட்டி சேர்க்கப்படுற இடம் மெகெதோவா. நியாயாதிபதிகளே இருக்கு. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள். எங்க வந்தாங்களா? மெகெதோ. இப்ப இந்த கடைசி போர் எங்க நடந்து இருக்குதா? அர்மெகெதோ. புரியுதுங்களா? அப்பனா இவங்க எல்லாருமே ஒன்னா வந்து சேர்ந்து நிற்கிற இடம். இப்பதான் யார் உள்ள வர்றது? சிசேராவும் சிசேரா கூட இருக்கிற 900 இரும்பு பூட்டின ரதம். இப்ப யார் சிசேரா, யார் அந்த ரதம்? ஒருத்தர் இருக்கிறானா சிசேரா, ரொம்ப ஒடுக்குனானா. அவனுக்கு கூட 900 இரும்பு பூட்டின, அதாவது ரொம்ப வல்லமை கடினமா இருக்கிற ரதங்கள் இருக்கா. சாத்தானும் கரெக்டா, சாத்தானும் விழுந்து போன தூதர்கள். இப்போ ஒரு பக்கம் சாத்தானும் வரான், விழுந்து போன தூதர்களையும் குட்டி சேர்த்து நிற்கிறார். இன்னொரு பக்கம் ஜனங்களும் வந்து நிற்கிறார். எல்லாருமே ஒரே இடத்துல என்ன செய்யறாருன்னா குட்டி சேர்த்து நிற்கிறார். ஏன் இரும்புன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த இரும்பு வந்து ரொம்ப வல்லமையான ஒரு விஷயம். அந்த 900 இருக்குது இல்லைங்களா, 900, அந்த 900 கூட ஒரு ரெஃபரன்ஸ் சின்னதா கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க பாருங்க டெவலப் பண்ண முடியுதான்னு. என்னன்னா, ஆதாமோட படைப்பு இருக்குது இல்லைங்களா, ஆதாமோட படைப்புல இருந்து
நோவாவோட காலத்துல தான் நம்மளுக்கு தெரியும் விழுந்து போன தூதர்கள் வந்து மனிதர்களோட கலந்துட்டாங்க. அப்பதான் நம்மளுக்கு அந்த வசனமே கிடைக்குது ஆதியாகமத்துல. அந்த ஆதாமோட படைப்புல இருந்து நோவா பிறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும், அதாவது லாமெக் ஓட காலப்பகுதி 877. அந்த 877 பகுதியில தான் விழுந்து போன தூதர்கள் ஆதிக்கம் அதிகமா இருந்தது அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ். அப்புறமா தான் நோவாவின் நாட்கள்ல இன்னும் அதிகமானது. அப்போ அந்த 900 எதை குறிக்குதுன்னா, இவர்கள் வந்து விழுந்து போன தூதர்கள் வந்து ஆதிக்கம் செஞ்ச காலப்பகுதி. புரியலன்னா விட்டுடுங்க. ஆனா அந்த சிசேரா ஒரு பக்கம், சிசேரா கூட யார் வந்து இருக்குது? சிசேராவோட பலம் எதுல இருக்கு? அந்த ரதத்துல இருக்கு. அப்பனா இன்னைக்கு சாத்தானோட பலம் எதுல தான் இருக்கும்? அவன் கூட இருக்கிற விழுந்து போன தூதர்களுக்கிட்ட இருக்கு. இப்போ கூப்பிட்டு டெபோரால் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இன்றைய தினத்திலே, அதுதான் நம்ம ஏற்கனவே படிச்சோம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, இன்னைக்கே உனக்கு என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைச்சிடும். இந்த நாள் உனக்கு ஜெயம் கிடைச்சிடும் சொன்னாரு. எந்த நாள் அது? இந்த நாள் உனக்கு ஜெயம் கிடைச்சிடும் சொல்றாங்களா டெபோரால்? அப்போ இந்த நாள் ஜெயம் கிடைக்கணும்னா எந்த நாள்ல இவர்களுக்கு ஜெயம் கிடைக்கணும்? முற்பிதாக்களுக்கு கிறிஸ்துவின் 1000 வருஷம் தெரியுது இல்லையா? அப்போ அந்த நாள்ல இவங்களுக்கு ஜெயம் கிடைக்குது. இப்ப எல்லாருமே என்ன பண்ணிட்டாருன்னா கூடி சேர்த்துட்டாரு. இன்னும் ஒரு 10 நிமிஷம், இன்னொரு 10-15 நிமிஷம் தொடர்ந்து போலாம். இப்போ எல்லாருமே கூட்டி சேர்த்த உடனே ஒரு பக்கம் சிசேராவும் அவரோட ரதங்கள் போயின்னு இருக்கு, மறுபக்கத்துல யார் வந்து நிற்கிறது? பாராக்கு கூட சார்ந்தவர்கள் வந்து நிற்கிறாங்க. இப்போ எப்படி இவர்கள் ஜெயிச்சாங்க? நம்ம அங்க பார்த்தோம் இல்லைங்களா ஒரு கேள்வி ஆரம்பத்திலேயே, நான் ஆங்கிலத்துல கூட காட்டின உங்களுக்கு, பேனிக், அதாவது இவங்களுக்கு பீதியாகி ரதங்களத்தை விட்டு ஓடிட்டாங்க. என்ன நடக்குது அங்க? நேற்றைய தின ராத்திரியில கூட நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ். அதாவது ரொம்ப வித்தியாசமா ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கிறார், இங்கேயும் செஞ்சிருக்கிறார். என்ன செஞ்சாரு? ஏன் இவர்கள் எல்லாம் ரதத்தை விட்டு ஓடிட்டாங்க? அப்பனா அங்க என்ன நடந்திருக்கணும்? ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். இவங்க எல்லாம் எங்க வந்து சேர்ந்தாங்கோ? அந்த இடம் பேரு கீஜோன் பள்ளத்தாக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நதி, கீஜோன் பள்ளத்தாக்குனா இந்த நதி. இந்த நதியை தேவன் அன்றைய தினத்துல என்ன செஞ்சிருக்கிறார்னா ஒரு பெரிய மலை வர வைத்து அந்த நதி முழுவதும் தண்ணினால் நிரப்பி தண்ணி இவர்களை அடிச்சுன்னு போயிட்டு இருக்கு. வாசிங்க வசனம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கீசோன் நதி, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே, அவர்களை அடித்துக் கொண்டு போயிற்று. என் ஆத்துமாவே, நீ பலவான்களை மிதித்தாய். என்ன ஆயிடுச்சுங்களா? எப்படி இவங்க ரதமெல்லாம் இவர்களை தோல்விக்குள்ள போனாங்க? ஏன் ரதத்தை விட்டு ஓடுனாங்க? ஏன்னா இவங்க மேல நோக்கி போயின்னு இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்கொண்டு ஒரு பக்கம் பாராக் வந்து இருக்கிறாரு, ஆனா தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? புறப்பட்டு போயிருக்கிறாரு. அப்பனா தேவன் இயற்கையை கூட என்ன பண்ணிருக்கிறாரு? இவங்களுக்கு விரோதமா பயன்படுத்தினார். இப்போ இவங்களோட ரதத்தை அடிக்கிறதுக்கு எது வந்து அடிச்சுச்சா? தண்ணி வந்து அடிச்சு ரதத்தை எல்லாத்தையும் ஒடிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் இவங்க ரதத்தை விட்டு எங்க ஓடிட்டாங்க? எல்லாருமே கால்நடையா துரத்தின் ஓடினாங்க. இதே மாதிரி எங்கன்னா நடந்திருக்குதா? எகிப்து இவங்க போகும்போது பார்வோனோட ரதத்தை செங்கடல என்ன பண்ணிட்டாரு? கவிழ்த்தார். அப்ப என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன் எப்படி கவிழ்த்தாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து போயினே இருக்கிறாங்க. யாருக்கு முன்னாடி? இஸ்ரேல் மக்களை பின்தொடர்ந்து போனாங்க. பெரிய ஒரு மேகத்தை பார்த்தாங்களா பின்னாடி போன ராணுவம். அதை பார்த்த உடனே ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள போய் இவங்க எந்த பக்கம் போனோம்னு தெரியாம ஒவ்வொரு ரதமும் மோதிக்கொண்டு அதோட சக்கரங்கள்லாம் ஒடிஞ்சு போயாச்சா. அதே மாட்டிக்கினாங்க. ஒரு பெரிய கன்ஃபியூஷன், குழப்பம், அந்த குழப்பத்துல மாட்டிக்கினாங்க. அதே மாதிரி இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய பேரழிவு, தண்ணியை விட்டு தேவன் ரதத்தை எல்லாத்தையும் ஒடிச்சிருக்கிறார். பெரிய குழப்பத்துல மாட்டிட்டாங்க. அப்போ கடைசியில உலக யுத்தம் நடக்கும் போது கூட ஜனங்கள் மற்றும் அவனோட ராணுவம் எல்லாமே எப்படிதான் ஒடியும்? பெரிய ஒரு குழப்பத்துல விழுந்துருவாங்க. சாத்தானோட விழுந்து போன தூதர்களும் அதே மாதிரி தான் நடத்துவார். இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு தேவன் ஒரு பெரிய மலையை வர வச்சிருக்கிறாரா. உங்களுக்கு அதுலயே நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ரெஃபரன்ஸ் கிடைக்கும். சரி, இப்ப இவர் என்ன பண்றாரு? யாரு? சிசேரா. அவர் ரதத்தை விட்டு இப்ப எதுல ஓட தொடங்கிட்டான்? காலிலே ஓட தொடங்கிட்டான். இன்னும் சொல்ல போனா அவனோட சொந்த பலத்துல ஓடுறான். இதத்தாங்க ஏதேன் தோட்டத்துல தேவன் சொன்னாரு, நீ உயிரோட இருக்கும் நாளெல்லாம் உன் வயிற்றினால் நகர்ந்து போவாய். நீ உன் சொந்த பலத்துல தான் இருக்குவ, எனக்கு எதிரா வருவேனா நீனா எதை நக்குவ? மண்ணை சாப்பிடுவ. அப்படின்னா நீ தோத்து போயினே இருக்குவன்.
கடைசியில கூட என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா, சாத்தானுக்கு அவன் தோத்து தான் போவான். எதை தான் நக்குறா கடைசியில? மண்ணை தான் அவன் கவுனும். எதுல ஓடுறானா? சொந்த பலத்துல தான் ஓடி போறான். நேரா யாருக்கிட்ட போய் தஞ்சம் அடிறான்? யாகேல் கிட்ட வரான். இப்ப யாகேல் யாரை குறிக்கிறாங்க? நேரா யாகேல்கிட்ட வந்து இப்ப யாகேல் கிட்ட தான் போய் கேட்கறாங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யும். இப்ப யாகேல் யாருன்னா, யாகேல் ஒரு ஸ்திரீ. யாகேல் என்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேலானவை அப்படின்ற அர்த்தம். அந்த பேரு அதுதான் அர்த்தம். மேலானவைனா கொஞ்சம் மேலானவைகளை நோக்கி பார்க்கறது. இப்போ யாகேலை பத்தி டெபோரால் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்து என்ன பண்ணனா, யாகேல் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. இப்ப ஸ்திரீகள்லயே ஆசீர்வதிக்கப்பட்டவள் யாரா? யாகேல். இப்ப யாகேல் எங்க வாசமா இருக்கிறாங்களா? கூடாரத்துல வாசமா இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பழைய சப்ஜெக்ட் ஞாபகம் வந்தா நீங்க உடனே கண்டுபிடிச்சிடலாம். யாக்கோபு கூடாரவாசி ஞாபகம் இருக்கா? அவர் எங்க இருந்தார்? யாக்கோபு யாருக்கு நிழலா பார்த்திருக்கிறோம்? ஏசா யாக்கோபு. யாக்கோபு கூடாரவாசி. யாக்கோபு யாருக்கு நிழலா அதுல படிச்சிருக்கோம்? மாம்சத்துக்குரிய இஸ்ரேலர்கள் ஏசா. அவங்ககிட்ட இருந்து அழைப்பு யாருக்கிட்ட போயின்னு இருக்கு? யாக்கோபு கிட்ட போகுது. யாக்கோபு யாருக்கு அடையாளம்? ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள். இப்ப யாக்கோபு எங்க இருக்குவாரா? கூடாரத்துக்குள்ள இருக்குவாங்களா? அதே வார்த்தை யாருக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு? யாகேலுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால நீங்க யாகேல் வந்து சபைன்னு சொல்றீங்களா அப்படின்னா, நேரடி வசனங்களே இருக்கு. என்ன பண்ணலாம், பொறுமையா பார்த்துன்னு போகலாம். இப்போ டெபோரால் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜெயம் யாருக்கிட்ட தான் போகுமா? யாகேல் தான் போகும். அந்த கணத்துக்குரியவள் யார் தான்? யாகேல் தான். அப்ப யாகேல் தான் யாரை அழிக்கணும்? சிசேராவை அழிக்கணும். கரெக்டா? அப்பனா சாத்தானை மிதிச்சு போடுகிறவர்கள் யார்? வாசிக்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோட கூட இருப்பதாக. யார் கால் கீழே போட்டுறாங்களா சாத்தான? சபையின் கால் கீழே. சபையை பத்தி சொல்லும் போது ஸ்திரீயின் தான் பேசப்பட்டு, புரியுதுங்களா? நேரடியான வசனமே இன்னும் இருந்தோம். டெபோரால் நேரடியா சொல்லிடுவாங்க யார் அதுன்னு சொல்லிட்டு. இப்போ யார் கீழே தான் சாத்தான் வரணும்? சபை கீழே தான் வரணும். அப்ப சபை சாத்தானை காட்டிலும் மேலான நிலைமைக்கு போயிருப்பாங்க. எப்போ? இப்போவா? உயிர்த்தெழுதல்ல. புரியுதா? இப்போ நாம இன்னமும் மாம்சத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் தான். ஜெயிச்சிட்டுமா? ஜெயிக்க முயற்சி எடுத்துன்னு இருக்கிறோம். ஆனா ஒருவேளை உயிர்த்தெழுதல்ல சபை போயிட்டாங்கன்னா அவர்கள் ஜெயம் கொண்டவர்கள். அப்ப சாத்தானுக்கு மேல அவங்க என்ன ஆயிடணும்? மேல போயிருக்கணும். இப்போ யாகேலை பத்தி சொல்லும் போது ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்ப எல்லாரை காட்டிலும் யாகேல் தான் மேலானவள். எல்லா உயிர்த்தெழுதலை காட்டிலும் சபைக்கு கிடைக்கிற உயிர்த்தெழுதல் தான் மேலான உயிர்த்தெழுதல். இதான் சொல்றார், முதல் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனத்தையும் நீங்க குறிச்சுக்கோங்க, அம்மா பின்னாடி வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கூட சொல்லப்பட்டிருக்கோம். ஏன் கூடாரம்னு பேசப்பட்டிருக்குன்னா, இன்னைக்கு நாம எல்லாருமே கூடாரத்துக்குள்ளதான் இருக்கிறோம். எந்த கூடாரம் தெரியுங்களா? நீங்களே அழைக்கப்பட்ட ராஜரீக ஆசாரியர்கள். அந்த ஆசாரியர்கள் எங்க இருக்குவாங்க? ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்குவாங்க. இப்ப நம்மளாம் எங்க தான் இருக்கிறோம்? கூடாரத்துக்குள்ள தான் இருக்கிறோம். ஆனா இது தாத்காலிகமான கூடாரம். இப்ப நேரா இவங்க கூட யாகேல் கூட யாருன்னு பாத்தீங்கன்னா கூடார வாசியா இருக்கிறாங்க. சரி, அதனால யாகேல் ஆக முடியுமா? வசனத்திலே இருக்கு, பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்டுட்டு அந்த வசனத்தை படிக்கலாம். சிசேரா கூட சண்டை போட்டு யார்? இங்க சிசேராவை ஜெயிச்சிருந்து யார்? யாகேல் தானே. படிங்க அடுத்த வசனம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. சிசேராவுக்கு எதிர்கொண்டு யுத்தம் பண்ணது யாருங்களா? நட்சத்திரங்கள். நம்மளுக்கே நல்லா தெரியும் யார் அந்த நட்சத்திரம். கரெக்டா சொல்லிடலாம், நட்சத்திரம் கிறிஸ்துவின் சபை. ஏன்னா ஆபிரகாமுக்கு பண்ண
வாக்குத்தத்தம் வானத்து நட்சத்திரம். அப்பனா யாரை குறிக்கும்? 1,44,000 பேர் தான் யாருக்கு விரோதமாய் சண்டை போடணும்? சிசேராவுக்கு விரோதமா இவங்க தான் சண்டை போடுறாங்க. இப்போ சிசேராவுக்கு வேற வழியே இல்லை, எங்கேயுமே போய் ஓடி ஒளிய முடியாது. எங்க தான் வந்து விழணும்? யாகேலு கிட்ட தான் வந்து விழணும். அதனால தான் சீக்கிரத்தில் சமாதானத்தின் தேவன் சாத்தானை எங்க போட்டுருவாரா? உங்கள் கால்கள் எங்க வந்து விழுந்தார் தெரியுங்களா? யாகேல் காலு கிட்ட வந்து விழுந்துட்டாங்க. எப்படியாவது என்ன பண்ணு, காப்பாத்து, உயிர் பிச்சை கொடுத்து எனக்கு எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லி, இப்ப யாகேல் சரி உனக்கு என்ன பண்ற, உனக்கு நானு காப்பாத்துறேன், நீ என்ன பண்ணு, நேரா உள்ளவா, என் கூடாரத்துக்குள்ளவா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரா? அவர் ஓடி வந்த உடனே சிசரா என்ன கேட்டாரா? எனக்கு தண்ணி வேணும்னு. இது தாங்க பலிக்கு பழி வாங்குறதா தேவன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்படும் போது தாகமா இருக்குதுன்னு கேட்டாரா? பாவத்தின் சம்பளம் மரணத்துக்காக. சாத்தான் கேட்குவானா? தாகமா இருக்கு, எனக்கு என்ன பண்ணு, தண்ணிய குடுன்னு. சிசரா போய் கேட்கிறானா, எனக்கு என்ன பண்ணு, தண்ணி எப்படியாவது கொஞ்சம் குடுன்னு. தண்ணினா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், சத்தியம். அப்பனா கடைசியில சாத்தான் யார்கிட்ட தான் வந்து சரண்டர் ஆகணும்? சபை கிட்ட. நானும் என்ன பண்ற, உங்களோட வழிகள்ல பின்னாடி வந்துடுற, எனக்கும் ஏதாவது வாய்ப்பு இருந்தா குடுங்கோன்னு வந்து சரண்டர் ஆயிடுவானா. அப்ப யாகேல் என்ன பண்றாங்கன்னா, தண்ணிக்கு பதிலாக என்ன கொடுத்தாங்களா? பாலை கொடுத்தாங்களா. அந்த பால் எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா லெதர் பேக்னு சொல்லப்பட்டிருக்கும். லெதர் பேக்னா ஒரு தோல் போட்ட ஒரு துணி. அந்த அதுல இருந்து தான் என்ன ஊத்துறாங்கோ, பாலை ஊத்தி கொடுத்தாங்களா. வசனத்தை வாசிக்கலாம் அதுலயே. சரி, இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம். பாலை எடுத்து கொடுக்குறாங்களாம். சரி, இப்போ பால்னா எதை குறிக்கும்? உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாசிங்க சிஸ்டர், ஏசாயா 55:1. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். எதை வந்து குடுன்னு சபக்கிட்ட வந்து கொடுக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா, திராட்சை ரசமும் பாலும் வந்து நீங்க வாங்கி குடிங்க. பால் எதை குறிக்கும்னா பியோர் டாக்டரின், அதாவது சுத்தமான உபதேசம். கடைசியில சாத்தான் எதை தெரியுங்களா? நாடி ஓடிடுவான், எனக்கு இந்த உபதேசத்தை கொடு, நானாவது என்ன பண்ற, திருந்துற அந்த நிலைமைக்கு வருவானா. இத மூத்த சகோதரர் எழுதுறாரு, அந்த ரீபிரிண்ட்ல நீங்க எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. ஆரம்பத்துல நான் கோட் பண்ணுது. அப்போ கடைசியில சாத்தானுக்கு வேற வழியே கிடையாது. இன்னைக்கு சத்தியத்தை ஏத்துக்குவானா? அதாவது இன்னைக்கு உண்மை கிறிஸ்து பின்னாடி வருவானா? தேவன் பின்னாடி வருவானா? வரவே மாட்டான். ஆனா அவனுக்கு வேற வழியே இல்லைன்னா கடைசியில எங்க தெரியுங்களா தஞ்சம் அடிவான். எனக்கு இதுலாவது ஏதாவது எனக்கு வழி பண்ணி கொடுங்க, நான் இப்படியாவது ஜீவனை பிழைச்சு நான் வரணும், என்ன தயவு செஞ்சு சாகடிக்காதீங்க, நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன்ற நிலைமைக்கு வந்துருவானா. ஆனா அப்ப கூட அவனோட புத்தி காமிக்குவான். எப்படி தெரியுங்களா புத்தி காமிச்சா? சிசேராவுக்கு பால் குடுத்துட்டு யாகேல் படுக்க வச்சாங்களாம். அவன் என்ன தெரியுங்களா அப்ப கூட யாகேலுக்கு சொல்றா, நீ போய் வில்லியோ நின்னு பொய் சொல்லுன்றான். உண்மையா சொல்ல சொன்னா அப்ப கூட அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி தெரியுமா இருக்கோ? பொய்க்கு பிதா தானே. அப்ப கூட ஏதாவது பொய்ய உள்ள நொழிக்கலாமா, இந்த உபதேசத்தை மாத்தலாமான்ட்டு அப்ப கூட தீர்மானிச்சுன்னு இருப்பானா. அந்த நேரத்துல யாகேல் எதை எடுத்துன்னு வந்தாங்களா? சம்மட்டியும் ஆணி எடுத்துன்னு வந்து நேரா சிசேராவோட தலையில அடிச்சு சிசேரா செத்து போயிடுறாங்க. அப்பனா சபை சாத்தானை நியாயம் விசாரிக்கும் போது அவங்ககிட்ட ரெண்டு இருக்கும், ஒன்னு சம்மட்டி, இன்னொன்னு ஆணி. அதை வச்சுதான் நியாயம் விசாரிக்கும். எது அந்த சம்மட்டி? வாசிக்கலாம். எரேமியா 23:29. என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ. அப்பனா யாரோட வார்த்தை சம்மட்டியா இருக்கா? தேவனின் வார்த்தை சம்மட்டி போல் இருக்கு. அப்பனா நியாய தீர்ப்பு சபை கொடுக்கணும்னா சுயமா கொடுத்துட முடியுமா? தேவனின் வார்த்தைகள் பிரமாணங்கள் என்ன சொல்லுதோ அதன்படிதான் சபையும் செயல்படணும். அப்போ ஒரு கையில தேவனின் வசனம் இருக்கு, இன்னொரு கையில என்ன இருக்கா? என்ன இருக்குங்களா? ஆணி இருக்கா. அப்ப ஆணினா எது? அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதிலே பிரசங்கி 12:11. ஞானிகளின் வாக்கியங்கள், நல்லா கவனிங்க, ஞானிகளின் வார்த்தைகள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணைகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. பாருங்க, ஞானிகளோட வாக்கியம். இப்ப நல்லா கவனிங்க, ஒரு ஞானி இருந்தார் பழைய ஏற்பாட்டுல. புது ஏற்பாட்டுல அவரை காட்டிலும் ஒரு ஞானி வந்தார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள்
ஒரே மெய்ப்பனால் கொடுக்கப்பட்டதா? யார் அந்த ஒரே மெய்ப்பன்? கிறிஸ்து. அப்பனா ஒரு பக்கம் தேவனின் வார்த்தையும் இருக்கு, இன்னொரு பக்கம் கிறிஸ்து சொன்ன அன்பின் உபதேசங்களும் இருக்கு. இது ரெண்டை வச்சுதான் இவங்க என்ன செய்யணும்னா நியாயம் விசாரிக்கணுமா. அதத்தான் இயேசு கிறிஸ்துவ பத்தி இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கோம். கிறிஸ்து நீதியோடும் சத்தியத்தோட தான் நியாயம் விசாரிக்குவாரா. அப்ப நான் சபைக்கு நான் கொடுக்கணும், ஒரு பக்கம் நீதி இருக்கு, இன்னொரு பக்கம் சத்தியம் இருக்கு. ஒரு பக்கம் சம்மட்டி, இன்னொரு பக்கம் ஆணி. இதை வச்சுதான் யார அடிக்கணும்? சாத்தான் அடிக்கணும். அதோ சாத்தான எங்க அடிச்சாங்களா? நெத்தி பொட்டிலே அடிச்சு சாகடிச்சிட்டாங்க. அதனால தான் தலையை நசுக்குவாய், ஞாபகம் இருக்கா அந்த தீர்க்க தரிசனம்? அப்ப எங்க நசுக்கணும்? தலையை நசுக்கி சாத்தானை முடிவு கட்டணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம், இது இயேசு கிறிஸ்து பத்தி சொன்ன வசனம், 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். இது இயேசு கிறிஸ்து வரார், பூமியை நியாயம் தீர்க்க வரார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அப்பனா என்ன இருக்கணும்? நீதியும் இருக்கணும், சத்தியமும் இருக்கணும். சபை கையிலும் என்னத்தான் இருக்கு? சம்மட்டி இருக்கு, இன்னொரு பக்கம் ஞானிகளின் வாக்கியமும் இருக்கு. ஒரே மெய்ப்பனால் கொடுக்கப்படுது. அப்ப இதை வச்சுதான் எங்க அடிக்கணும்னா சாத்தான் அடிக்கணும். பாருங்க, இந்த இடத்துல தான் அடிச்சாங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்பிள். இப்போ அடுத்து நடக்கிற அந்த யுத்தத்துல சாத்தான் அழிஞ்சிடுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே பதில் இல்ல. ஏன்னா யாபின் இன்னும் உயிரோட இருக்கிறான். கவனிச்சுனே வந்தீங்களா? யாபின்ன்றது ஒரு பட்டம், அது பேர் கிடையாது, ஒரு பட்டம். அவன் இன்னும் உயிரோட இருக்கிறான். அவனோட படை தளபதி தான் என்ன ஆயிட்டான்? இங்க செத்து போயிட்டான். மாம்சத்துல வந்த படை தளபதி தான் சாவரா. அப்பனா இந்த போர்ல இந்த இடத்துல அடிச்சாங்களாம். யாரு? யாகேல் இங்க அடிக்கிறாங்களா. இந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவு, ஞானம். அந்த அறிவு ஞானத்தை கொண்டு தான் சாத்தான் உருவாக்கி வச்சிருக்கிற அமைப்புகள், அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயம் எல்லாம் இங்க இருக்கு, பூமியில இருக்கு. யாபின் எங்கேயோ காணாமல் இருந்தா. இந்த பாடத்துல யாபினை காமிக்கவே இல்லை. வந்தானா யாபின் எங்கனா? யாருன்னா யாபினை பார்த்தாங்களா? கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஆவிக்குரிய சரீரத்துல சாத்தான் இன்னும் இருக்கிறான். ஆனா அவனோட அமைப்புகள் கண்ணுக்கு தெரியற மாதிரி இங்க என்ன இருக்கு? எல்லாம் நம்ம மத்தியில உலாவின்னு இருக்கு. அப்போ இதுக்கு தான் என்ன நடக்கணும்? முதல் ஆணி அடிக்கப்படணும். இதுதான் முதல் அழியணும். அப்போ யாபின் செத்துட்டானான்னு பாத்தீங்கன்னா கடைசியில யாபினும் செத்துடுறான். அதுதான் சாத்தான் 2ஆம் மரணத்துல போயிடுவான். 1000 வருஷம் முடியும் போது அவனுக்கும் என்ன நடக்கும்? அவனும் செத்து போயிடும். அப்பனா படிப்படியா என்ன நடந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா ஸ்டேஜா நடந்துன்னு வரும். சரி, இதோட முடிவுக்கு வந்துட்டோம். அப்படியே சுருக்கமா இதை பார்த்து கொஞ்சம் நம்ம நிறைவுக்குள்ள போலாம். என்னன்னா இந்த சிசெராவோட மரணத்துல இருந்து இஸ்ரேல் எதை நோக்கி போயிட தெரியுங்களா? வசனத்தை பார்த்து இல்லைங்களா? சமாதானத்தை நோக்கி போச்சு. கடைசியில யாபின் என்ன ஆயிட்டான்? அவன் செத்துறான். அப்புறமா முழு சமாதானம் வந்தாச்சு. இப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல ஒரு போர், அப்புறமா அடுத்து என்ன நடக்கணும்? சிசேராவின் மரணம், இங்க இருக்கிற அமைப்புகள், அறிவு, இதையும் அடிச்சு ஒடிக்கிறாங்க. அப்புறமா ஒரு சமாதானத்தை நோக்கி போனோம் இல்லைங்களா? இதைத்தான் ஏசியா 35ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், மீட்டு கொள்ளப்பட்டவன் அதுல நடுக்குவான். அங்க என்ன இருக்காதா? சிங்கம் சிசேரா இருக்க மாட்டான். துஷ்ட மிருகம் 900 ரதங்கள், விழுந்து போன தூதர்கள் அவங்களும் இருக்க மாட்டாங்க. அந்த வழி எந்த வழின்னு சொல்லப்படுமா? பரிசுத்த வழி என்று சொல்லப்படும். அதுக்கு பேரு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சமாதானத்தின் ராஜா. அப்பதான் இவர் என்னவா வருவார் தெரியுங்களா? சமாதான பிரபுவா வருவார். இதைத்தான் தானியேல்ல கூட காமிக்கிறார். அந்த சின்னக்கல் வந்தாச்சு, மோதணும். அதுக்கு அடுத்து அந்த சின்னக்கல் மலையாக மாறணும். அந்த மலையை பத்தி சொல்லும் போது தான் சமாதான ராஜ்யம். ஏன்னா இந்த மலையின் மேல் கேடு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை. இந்த மலையின் மேல் சகல ஜனங்கள் மேல் மூடி இருக்கிற முக்காடையும் நான் எடுத்து போட்டுடுவேன். அப்பதான் எல்லாரோட கண்கள் என்ன ஆகும்னா திறக்கப்படும். இந்த மலையின் மேல் பழுமையான திராட்சை ரசமும் கொழுமையான உணவும் தேவன் என்ன பண்றாரா? ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த ஸ்டேஜுக்கு என்ன ஆகும்னா இப்ப இருக்கிற நம்ம 1000 வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இல்லைங்களா? படிப்படியா தான் கண்ணுக்கு தெரியுற அந்த மலைக்கே போவோம். எல்லாருமே என்ன எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க? 1000 வருஷம் தொடுங்கின உடனே சமாதானம் வந்துடும் அல்ல. ஆனா அந்த 1000 வருஷத்துல ஒரு பகுதி மட்டும் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சமாதானம். இது கூட நம்ம தானியேல்ல படிச்சோம். கடைசியில தான் அந்த சின்னக்கல் என்னவா மாறி இருக்கோ? ஒரு பெரிய மலை, பெரிய பரிசுத்த பர்வதமாய் மாறி நிற்கும். அதோட முடிவுல தான் யாரோட அழிவு? யாபின்.
யாபின் ஒரு பட்டம். சாத்தானுக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. சாத்தானுக்கு பேரே இல்ல பைபிள்ல. என்ன இருக்கா சாத்தானுக்கு பேரு? லூசிபர் என்பது ஒரு பட்டம். ஒளியை தாங்கி கொண்டு நிற்கிறவன் என்று அர்த்தம். லூசிபர்னா லைட் பேரர், ஒரு டைட்டிலா. ஜேபின்னா என்னங்கோ? ஒரு டைட்டில். அவனை செத்து போயிடுறான் முடிவுல. அப்ப நான் சாத்தானுக்கு முன்னா நடக்கணும் ஒரு மரணம். அந்த மரணம் எங்க நடக்கும்னா 2ஆம் மரணத்துல அவனையும் தேவன் முடிச்சிடுவார். சரி, இந்த 1000 வருஷத்துல நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து ஆயிடுச்சு முடிச்சிடலாம். அப்ப 1000 வருஷத்துல என்னென்ன நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நடக்கணும். அப்புறமா உயிர்த்தெழுதல், சீக்ரெட், இது ரகசியம் அப்படின்னு பவுல் சொல்வார். அப்ப ரகசியமான உயிர்த்தெழுதல் நடந்து நிற்கும். இன்னொரு பக்கம் அறுவடை செஞ்சு நிற்கிறார். அதுதான் என்ன எடுத்துன்னு வராரு? அறிவால எடுத்துன்னு வந்து அறுவடையும் செஞ்சு நிற்கிறாரு. மறுபக்கத்துல யுத்தமும் நடக்கணும். அந்த யுத்தத்தோட முடிவுல மீதியானவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும். இஸ்ரேல் மக்கள் தோத்து போகும்போது அப்பதான் அந்த மீதியானவர்கள் யாருக்கிட்ட போனாங்கோ? டெபோரால் கிட்ட போனாங்க. அப்ப இஸ்ரேல் இருக்கிற மீதியானவர்கள் யாரிடத்தில் திரும்புவார்கள்? வல்லமை உள்ள தேவன். பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் திரும்பினா இப்போ கிறிஸ்து யாரை போல் எழும்புவார்? ஒரு தாயை போல் எழும்பி யார அடுத்து இவர் கிறிஸ்து கூப்பிடுறாரு? பார்த்தோம், பாராக் முற்பிதாக்களை கூப்பிடணும். அப்போ அடுத்து அதுவும் நடக்கணும். அதுதான் அந்த கதாபாத்திரம் தான் டெபோரா. அப்போ அந்த 1000 வருஷத்துல டெபோரா எங்க வராங்கன்னு தெரியுதா? ஆரம்பத்திலயா? முடிவிலையா? இஸ்ரேல் மக்களோட ஒரு மகா சங்காரத்துல தான் யார் வரணும்? டெபோரால் எந்திரிச்சு வரணும். அதோட முடிவுல தான் சமாதானமும் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கோம். அந்த 1000 வருஷம் அப்படியே தொடங்கி போகுது. இது முடிவல்ல. ஏன்னா இதை தொடர்ந்து 3ஆம் அறுவடை அது நடக்கணும். அதுக்கப்புறமா உயிர்த்தெழுந்து வருவர்களுக்கு மீன் பிடிக்கிற எசேக்கியேல் சொல்றாரு இல்லைங்களா? அப்ப மீன் பிடிச்சி சத்தியத்தை கொடுக்கணும். அப்புறமா அங்கேயும் 3ஆம் அறுவடை நடக்கும். அந்த 3ஆம் அறுவடையில 2ஆம் மரணம் இருக்கும். அந்த 2ஆம் மரணத்தோட முடிவுல தான் ராஜ்யத்தை பிதாவிடத்துல எடுத்துன்னு போய் ஒப்பு கொடுக்கிறார். அப்ப இது எல்லாமே எங்க நடக்கணும்னு பாத்தீங்கன்னா 1000 வருஷத்துல முழுமையா நடந்து கடைசியில யார் சாவுறா? யாபின். அப்போ 1000 வருஷம் முடியும் போது யார் சாவணும்? சாத்தான் செத்து போயிடுவார் 2ஆம் மரணத்துல. அப்புறமா ஒரு மகா பெரிய சமாதானம் வந்திருக்கோம். இப்ப முழுவதும் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா எதுல வச்சிருக்கிறாரு? இந்த சிசேராவோட பாடத்துல படிப்படியா ராஜ்யத்துல என்னென்ன நடக்க போகும் ரொம்ப தெளிவா தேவன் காட்டியிருக்கிறாரு. இப்ப நம்ம எந்த ஸ்டேஜ்ல வந்திருக்கிறோம்? எல்லா ஜனங்களையும் இஸ்ரேலுக்கு விரோதமாய் கூட்டி சேர்க்கிற ஸ்டேஜ்ல வந்தாச்சு இல்லையா? நம்மளோட அழைப்பை நாம் எவ்விதமாய் தெரிந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளோ உறுதிப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நாம் நாளை தினத்தில் பார்க்கலாம். தேவன் தாமே நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.